ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த இந்த வெளியேறப்பட்ட தருணத்திலே தேவரீர் உடைய வெளியேறப்பெற்ற வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவரீர் சங்கீதம் 23 பார்க்கிறது போல மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னது போல அன்றைய நீருடைய ஜீவன வார்த்தைகளை கொண்டு எங்களை சிரிச்சித்து எங்களை போதித்து வழிநடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த முழு நேரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற ஒருமிக்க சத்தத்தின் மூலமாக வெளியிலிருந்து கேட்கிற யாவருக்கும் பிரோஜனம் உண்டாகும்படி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்தி தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரும் கூட தங்கி இருப்பதாக. காலை உபவாச ஜெபத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். அதிலேயும் ஆண்டவர் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தி தந்தார். நான் காலைகளிலே சொன்னது போல, ஜெப குறிப்பில் நான் சொன்னது போல, வருகிற புதன்கிழமை நீங்கள் யாவரும் தவறாமல் காலையில் 10 மணிக்கு ஒரு நாள் வேத தியான கூடுகையாக இங்கே வைத்து நடைபெற இருக்கிறது. மாதத்திலே எல்லா புதன்கிழமையும், ஒரு புதன்கிழமையை தவிர்த்து எல்லா புதன்கிழமையும் நமக்கு உபவாச ஜெபம் உண்டு. ஆனால் வருகிற, அதாவது ஒரு மாதத்திலே ஒவ்வொரு மாதமும் 2வது புதன்கிழமை மாத்திரம் நமக்கு ஒரு நாள் வேத தியான கூடுகை நமக்கு உண்டு என்பதை அன்போடு கூட தெரியப்படுத்துகிறேன். எந்த கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் என்று சொன்னால், ஆதி காலம் முதல் இருந்த ரகசியமும் திருச்சபையின் உருவாக்கமும் என்கிற இந்த தலைப்புல ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாய் ஆழமான சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம். அந்தபடினாலே தவறாமல் நீங்கள் வருவீர்கள் என்றால் உண்மையாகவே நம்ம எந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ளணும். ஒரு நாள் நீங்க டைம் கொடுத்து பாருங்க. திருச்சபை, சபை என்பது எதுலதான் உருவாக்கப்படுகிறது, ஆண்டவர் தமது வாசஸ்தலத்தை எங்கேதான் ஸ்தாபித்தார் என்கிற ஆண்டு வெளிச்சத்தை குறித்து, அது மாத்திரமல்ல ஆதி காலம் முதல் இருந்த ரகசியம், ஆதி காலம் முதல் இருந்த அந்த ரகசியம் என்ன, அது எத்தனை ரகசியம், ஒரே ரகசியமா, அது பல ரகசியங்களா, அந்த ஒரே ரகசியமா, அது ஒரே ரகசியமா இருந்த அந்த ரகசியம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் ரகசியமாக இருந்து பிற்காலத்தில் அது வெளிப்படுத்தப்பட்டது என்கிற ஆழ்ந்த சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற புதன்கிழமை காலை 10 மணிக்கு வழக்கம் நமக்கு கூட்டம் நடைபெறும். அந்த கூடுகையில தான் நாம் இந்த கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஆதி காலம் முதல் இருந்த ரகசியம் என்கிற கோணத்திலே பகல் வேளையிலையும், மதிய உணவுக்கு பிற்பாடு திருச்சபையின் உருவாக்கமும் என்கிற திருச்சபையின் உருவாக்கத்தை குறித்த சத்தியங்களை மத்தியான பகுதியிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் கருப்பொருளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது மாத்திரம் இல்ல, அடுத்த மாதம் இவ்விதமாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் திரித்துவ தேவனும் திருச்சபையும் என்கிற தலைப்பிலே நாம் ஆராதிக்கிற தேவன், திரியேக தேவன், திரித்துவ தேவன் என்பதை குறித்த ஆழ்ந்த சத்தியங்களை உங்க மத்தியிலே பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அதனால இயேசு மட்டுமா அல்லது பிதா மட்டுமா பரிசுத்தவன் மட்டுமாங்கிற பல கேள்விகள் இருக்கு. இன்னும் பல இடங்கள்ல பிதாவானவர் பெரியவராகவும் இயேசு கிறிஸ்து சிறியவராக, பரிசுத்தவன் அதுக்கு சிறியவராக இப்படிலாம் காண்பித்து கொடுக்க நான் கண்கூடாக கூட நான் பார்த்திருக்கிறேன். காதாவையும் கேட்டு நான் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். இப்படி அநேக குளறுபடிகள் இருக்கிறதுனால திரித்துவ தேவனை அறிகிற அறிவை நாம் முழு வேதாகமத்தின் அடிப்படையில சிந்திக்க இருக்கிறோம். அதனால அடுத்த மனம் கர்த்தருக்கு சித்தமானால் திரித்துவ தேவனும் திருச்சபை என்கிற அடிப்படையிலே திருச்சபை எவ்விதமா இயங்க வேண்டும், திருச்சபை என்பது என்ன, திருச்சபையில யாரெல்லாம் இருக்கிறார் என்கிற அந்த சத்தியங்களை அதிகமாக தியானிக்க இருக்கிறோம். 2 நாள் தான், இந்த மாதம் ஒரு நாள், அடுத்த மாதம் ஒரு நாள் நீங்க கொடுத்து பாருங்க. அப்படி நீங்க சொல்லுவீங்க, உண்மையாவே நம்ம உண்மையிலேயே திருச்சபையில தான் இருக்கணுமா அப்படிங்கிற அந்த காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும், புலப்படும். இந்த வேதத்துக்கு அப்பாற்பட்டு எதையும் பேசுகிறது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இனி வரும் நாட்கள்ல ஒருவேளை அது ஜூன், ஜூலை அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரும் ஆவிக்குரிய வரங்களும் என்கிற தலைப்பின் கீழாக ரட்சிப்பு என்பது என்ன, பாவமன்னிப்பு நிச்சயம், மறுபடியும் பிறத்தல் என்பது எப்படிப்பட்ட அனுபவத்தை குறிக்கிறது,
இந்த மறுஜென்மம் முழுக்க என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதுடைய அர்த்தம் என்ன? ஞானஸ்நானம், அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள் என்ன, அது எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆழ்ந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் படிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எதுக்காக இந்த தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம்? இது தொடர்ந்து தசமபாகம், மற்ற பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், கிறிஸ்து பிரமாணம், இதெல்லாம் குறித்து நம்ம தியானிப்பதனுடைய அவசியம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், உண்மையாகவே பிரியமானவர்களே, எனக்கு இதை வைத்து இப்படிப்பட்ட காரியங்களிலே அநேக குளறுபடிகள், அநேக குழப்பங்கள், அநேக சந்தேகங்கள், அநேக வேற்றுமையான உபதேசங்கள் இருக்கிறபடியினாலே இவைகளை நாம் சரியாக வேதத்தின் அடிப்படையில விளங்கி கொண்டு அதற்கேற்றாற்போல் ஜீவிப்பதற்கு ஏது உண்டாக இருப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் நேரத்தை நீங்க கருத்துல கொண்டு நாளை நீங்க என்ன செய்யுங்க, சரியா நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சரியா காலையில 10 மணிக்கு ஆரம்பித்து சரியா ஏறக்குறைய 4 மணிக்கு என்ன செய்யும், இது முடியும். மதிய லஞ்ச் எனது உணவு எப்பவுமே கொடுப்போம், அது வர்ற புதன்கிழமையும் உண்டு என்பதையும் அன்போடு கூட நான் தெரியப்படுத்துகிறேன். இதனால் செய்தி உங்களோடு கூட ஒரு தலைப்பின் கீழாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தகப்பனிடத்தில் வந்து சேர்வது எப்படி என்கிற ஒரு தலைப்பை நான் இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டேன். அதுல விசேஷமாக சுகத்துடனே தகப்பனிடத்தில் வந்து சேர்வது எப்படி என்பதை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சுகத்துடனே, சுகத்தோடு கூட தகப்பனிடத்தில் வந்து சேர்வது எப்படி என்பதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒருவர் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 15:27. உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே கொழுத்த கால்நடையை அடிப்பித்தார்கள் என்றான். அவருக்காக கொழுத்த, அவன் சில இடத்துல கொழுத்த கன்றுன்னு இருக்கும், இங்க கால்நடைன்னு இருக்கும். அதனால கன்றுன்னு இருக்குல்ல, எனக்கும் இங்க அப்படிதான் கன்றுன்னா இருக்கு. கன்று அங்க கால்நடைன்னு இருக்கும். சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது கன்றை என்ன செய்தார், அடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தகப்பனிடத்தில் வந்து சேர்வது என்றால் என்ன? ஆங்கிலத்தில் சொல்றோம் அப்படின்னா what is meant by coming unto the father அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ தகப்பனிடத்தில் வந்து சேர்வது என்பது எதை கூறுகிறது? இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல, இந்த 15வது அதிகாரம் சொன்னது நமக்கு 3 சம்பவங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன். ஏனென்றால் அவர் தகப்பன் சொல்லும் போது, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி இங்கே லூக்கா 15வது அதிகாரம் 24வது வசனத்தில் அவர் சொல்லுகிறது நீங்கள் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் காணப்படாமல் போன மகன். அது முதல் பகுதியில காணாமல் போன ஆடு, 2வது பகுதியில காணாமல் போன வெள்ளிக்காசு, 3வது பகுதியில காணாமல் போன மகன். இந்த 3 காரியங்களை இங்க கவனிக்கிறோம், 3 சம்பவங்களையும் கவனிக்கிறோம். இது இப்ப பொதுவாக இதை நம்ம எவ்விதமான ஒரு வெளிச்சத்தோடு பார்க்க முடியும் என்று சொன்னால், திருத்துவத்தை இங்க நீங்க பார்க்க முடியும். திரியேக தேவனை குறித்த வெளிப்பாட்டு இந்த பகுதியில நீங்க பார்க்க முடியும். ஏனென்றால் காணாமல் போன ஆட்டை தேடின மனிதன் மேய்ப்பனாக இருந்தபடியால், மேய்ப்பன் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை அடையாளப்படுத்துகிறதை நீங்கள் நான் யோவான் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறபடியினாலே, மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு தம்மை குறித்து அவர் அடையாளப்படுத்தினார். ஆக இங்க மேய்ப்பன் ஆட்டை, தொலைந்து போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து தன் அயலகத்தாரோட கூட சந்தோஷப்படுகிற நிகழ்வை முதலாவது நிகழ்வாக இந்த லூக்கா 15வது அதிகாரம் துவக்கத்திலே படிக்கிறோம். 2வது 10 வெள்ளிக்காசுடைய ஒரு ஸ்திரீ அது ஒன்றை தொலைத்து விட்டு வீட்டை பெருக்கி விளக்கை கொடுத்து அவள் என்ன செய்கிறார், தேடி கண்டுபிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த வீடு அப்படி சொல்லிட்டாலே தேவன், அதாவது நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களின் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அவர் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே என்றார். அப்போ பரிசுத்தாவினுடைய ஆலயம் என்று சொல்லும் போது
அதுதான் என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் அல்லவா என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக இந்த வீடு தேவனுடைய ஆலயம். இந்த வீடுன்னு சொல்லும் போது வீட்டை பெருகி விளக்க கொளுத்துகிறார். அப்போ அந்த விளக்க கொளுத்தி இந்த வீட்டை பெருகி ஒரு சுத்திகரிப்போடு கூட தேடுதலை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஒரு சுத்திகரிப்போடு கூட தேடுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறது. ஏனென்றால் நீங்க அப்போஸ்தலர்களை வாசிக்கும் போது அவர்தான் அந்த வாசஸ்தலத்தின் மையமாய் இருந்து அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே சுத்திகரிப்பை உண்டாக்கும்படியால் ஆதி அப்போஸ்தலர்களை வல்லமையாய் பயன்படுத்துகிற விதத்தை அப்போஸ்தலர்களை பார்க்க முடியும். அது மாத்திரம் அந்த விளக்கு எரிகிற விளக்கானது கொழுந்து விட்டு எரிந்து பாருங்க. அதாவது விளக்கை கொளுத்தி தான் அவர் தேடுகிறத நீங்களும் நானும் பார்க்கிறபடினாலே யோவான் சாணகன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே யாரால் நிரப்பப்பட்டிருந்தான் என்று வேதம் சொல்லுது? பரிசுத்த ஆவியால் அவன் நிரப்பப்பட்டிருந்தான். அதனாலதான் அவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதன் இப்ப வெளியே வரும்போது எப்படி வர்றாருன்றதா எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது யோவான் 5:35 சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தால் நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5:35 வாசிக்கிறோம். அப்ப அவன் எப்படி எரிந்து அவனுடைய ஜீவியம் முழுவதையுமே ஒரே வசனத்துக்குள் உள்ளடக்குகிறார். யோவான் 5:35 உள்ளடக்கி காண்பிக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கவனிக்கும் போது யோவான் சாணகன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது எதாலதான் நிரப்பப்பட்டிருந்தான்? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான். அப்ப இந்த விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கிற சுத்திகரிப்பு, இந்த வீட்டுல விளக்க கொளுத்துகிற ஒரு காரியம் என்பதெல்லாம் ஏதோ நம்மளும் வீட்டுல விளக்க கொளுத்தணுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அது செஞ்சிருவாங்க, அந்த தப்பு மட்டும் அது நம்ம இப்ப சொல்லல, இப்ப அதை செய்ய சொல்லல. ஆனா அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா உண்மையாவே பரிசுத்த என்பதை கொழுந்து விட்டு எரிக்கிற ஒரு அனுபவத்துக்கு அடையாளமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நீங்க பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கூட தேவன் வேதத்திலே காண்பிக்கிறத லேவியராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் தெளிவாக வாசிக்கும். 6வது அதிகாரம் 13, 14 அந்த அதில் சொல்லப்பட்ட வசனங்களை அறியும் போது பலிபீடமானது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்போ இந்த அக்கினி என்பது வேதத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாமே வேத வசனத்தை சார்ந்ததுதான். அதுக்கு வேற எந்த ஒரு டெபினிஷன் கொண்டு வர விரும்பல. அக்கினி 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 அப்படின்னு சொல்லி அக்கினி சோதனைக்கு அடையாளமா இருக்கு. அக்கினி என்பது மரித்து உயிர்த்தலையும் நமக்கு வெளிப்படுத்துகிற முச்சடியில எரிகிற அக்கினியை குறித்து வேதத்துல பார்க்கிறோம். இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் இங்க வீடு என்று சொல்லும் போது பாத்துக்கங்க, வீடு வீட்டுலதான் ஒரு சுத்திகரிப்பு. பொதுவா ஸ்திரீனாலே சபையை குறிக்கும். அப்போ அந்த வீடு அதுதான் குறிக்கும். அப்ப அந்த வீட்டை பெருக்குகிற சுத்திகரிப்பை உண்டாக்குகிற பகுதியில இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சபை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? அவருடைய வார்த்தைகளை கொண்டு சுத்திகரித்து சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 3வது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் சொல்லும் போது தகப்பன் என்கிற அந்த பதத்துக்கு ஆங்கிலத்துல ஃபாதர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபாதர் தான் பிதா. பிதாவுக்கு பேர் தான். அதான் அன்னையும் பிதாவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போக வேண்டாம், அது ஆபத்துலதான் போய் முடியும். அன்னையும் பிதாவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிதானா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. அந்த காலத்து தமிழ்ல பிதானா யாரு? தகப்பன் அர்த்தம். உடனே நீங்க பிதான்னா உடனே நம்ம பிதாவும் நினைப்போம். உண்மையாது, அவர் நமக்கு தகப்பன். அதுக்குதான் சொல்லப்படுது. ஆங்கிலத்துல ஃபாதர் இருக்கும். இன்னும் 2 தமிழ்ல பாத்தீங்கன்னா 2-3 தமிழ் இருக்கு. அப்பான்னு சொல்லுவாங்க, தகப்பன் சொல்லுவாங்க, பிதான்னு சொல்லலாம். அப்ப அந்த பிதா அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை நானும் இங்க கவனிக்கிறோம். அப்போ இங்க 3 நபர்களையும் ஆண்டவர் இங்க காண்பிக்கிறார். எங்க திரியேக தேவன் 3 பேருமே என்ன செய்றாங்க? காணாமல் போனதை கண்டடைகிற மென்மையான இந்த உத்தமமான பணியை குறித்து நானும் இங்க கவனிக்கிறோம். அது மேய்ப்பன், கிறிஸ்து இயேசு, பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன் ஆகிய இந்த திரியேக தேவனை குறித்த வெளிப்பாடு இந்த பகுதியில் அடங்கி இருக்கிறது. நாம் இன்றைக்கு சிந்திக்கிற இந்த வேத வெளிச்சமானது தகப்பனிடத்தில் வந்து சேர்வது என்பது எப்படி? நீங்களும் நானும் தகப்பனிடத்தில் வந்து சேர வேண்டும். ஒரு நல்ல கவனிங்க. நீங்க சொல்லலாம், நான் வாரந்தோறும் நினைச்சேன் சபைக்கு வருகிறேன், நான் வாரந்தோறும் நினைச்ச உபவாச கூட்டத்துல கலந்து கொள்கிறேன், நான் நல்ல ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், பல காரியங்களை அடுக்கி கொண்டு போனாலும் ஏதோ சில சுபாவங்களின் அடிப்படையில நமக்கும் தேவனுக்கும் இடைவெளி இருக்கிறதா? நமக்கும் தேவனுக்கு இடையில் ஏதேனும் விரிசல் உண்டாய் இருக்கிறதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெரியமானவர்களே,
ஏதோ ஒரு சில காரியங்களில் நாம் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறோமா, அதை இன்றைக்கு கண்டுபிடித்து எப்படி இளைய மகன் தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தான், அதே போல நாம் பூரணமாய் நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இந்த இளையகுமாரன் சம்பவம். ஆனா இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆழ்ந்த சத்தியங்களை நாம் கொஞ்ச நேரம் விஸ்தாரமாய் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அவர் லூக்கா 15வது அதிகாரம் சொன்னாலும் எல்லாருக்கும் அழகா தெரியக்கூடியது என்ன, அழகா சொல்லிடுவோம். ஆடு, வெள்ளிக்காசு, மகன், அது இந்த 3 காரியங்கள் அழகா சொல்லிடுவோம். இப்போ இந்த இடத்துல தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தான் என்று வேலைக்காரில் ஒருவன் மூத்த குமாரன் போய் சொல்றார். உம்முடைய சகோதரர் என்ன செய்தார், வந்தா சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவருக்காக அவர் என்ன செய்கிறார், அவருக்காக ஒரு கொளுத்த கன்றை அல்லது ஒரு கால்நடையை அவருக்காக அடித்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த சம்பவம் தெரியாதா? இதை குறித்து இந்த சமீபத்தில் கூட செய்தி கேட்டோம். தாங்க முடியாத ஒரு செய்தி, நாகர்கோவிலிருந்து வெளிப்பட்ட செய்தி. அது யாருமே தாங்க முடியாது. அந்த செய்திக்குள்ள போக வேண்டாம். ஆனா நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நம்ம எந்த இடத்துல ஆண்டவரோடு தூரமா போயிட்டோம். நல்லா ரொம்ப நான் யோசிக்கேன். நீங்களாம் பாத்தீங்கன்னா தமிழ் வாசிக்க மாட்டேன்னு சொல்லல, ரொம்ப குறைவு. அது ஜெபம், வேத வாசிப்புலாம் ரொம்ப குறைவு. அதெல்லாம் நான் உண்மையில அதிகமா அதை சரிப்படுத்தணும்னு சொல்லி அதிகமா நான் வாஞ்சிக்கிறேன். அது காணாது. வேத வாசிப்பு, ஜெபம், இப்படிப்பட்ட வேத வாசிப்பு, தியானம் எல்லாம் காணாது. அதிகமா காணப்பட வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் சொல்றேன். கடமைக்கு 30 அதிகாரம் 40 அதிகாரம் வாசித்தேன். அல்லது இப்ப சிலர்லாம் பாருங்க 70 80 அதிகாரம் வாசிக்கிறாங்க. அது ஒரு மேன்மையானதுன்னு சொல்லி அல்ல. எது மேன்மையானது அப்படின்னு சொன்னா புரிந்து படிக்கிறது. நல்ல ஒரு 10 அதிகாரம் வாசித்தாலும் அது நல்ல ஆழமா நம்ம சிந்தித்து நாம் படிக்கிறது தான் பிரியமானவர்களே ஆசீர்வாதமானது. நம்ம எவ்வளவு நேரம் நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். ஆனா என்ன செய்யறது, மலமலன்னு சிலவங்க இப்படி சொல்லுவாங்க, 70 80 ஒரு நாளைக்கு 100 எல்லாம் வாசிக்கிற ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. இது சாதனை எல்லாம் கிடையாது. இது அந்த நேரத்தை கொடுக்குற ஒரு வேதனை தான். ஐயோ படிக்கணும் இந்த மாசத்துல 4 தடவை முடிக்கணும், 5 தடவை முடிக்கணும் பாருங்க. அதனால சொல்றேன், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்படும், சரி கிடையாது. இதுக்காக நீங்க படிக்காதீங்க. தேவன் என் கூட பேசணும், தேவனுடைய வார்த்தை என் ஜீவியத்தை அசைக்கணும், தேவன் இந்த வேதாகமத்தினுடைய மறைபொருளையும் ஆழங்களையும் எனக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட வாசிக்கிற 4 அதிகாரங்கள் உத்தமம் பிரியமானவர்களே. அதனால நீங்க மனமனு வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, நீங்க வேதத்தை அதிகமா, வேதத்துக்கு அவருடைய பாதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. அது இந்த லூக்கா 15வது அதிகாரத்துல இளைய மகன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வருகிறான். இந்த இளைய மகனை குறித்து வேதத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். இவர் சத்தியங்களை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம அதிக வெளிச்சத்தோடு தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகிய 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். லூக்கா 15 11 12 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆசியை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். இளையவனுக்கு மட்டும் கொடுக்கல, எப்படி கொடுத்திருக்காங்க, 2 பேருக்குமே கொடுத்திருக்காங்க. ஆனா கேட்டது இளையவன், கொடுக்கப்பட்ட எத்தனை பேருக்கு, 2 பேருக்கு தான் பைபிள் இருக்கு. ஆசியை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். பொதுவா இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து யாரோடு பகிர்ந்து கொள்கிறார் அப்படி சொன்னா 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். இதே அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 மற்றும் 3. இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு, பரிசேயர் வேதபாரகன்னு சொல்றாங்க, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்று சொன்னாங்க. அப்ப அவர்களுக்கு தான் அவர் என்ன சொல்றார், ஒரு உவமையை சொல்றார். அதுதான் நம்ம 11ஆம் வசனத்துல வாசித்தோம். பின்னும் அவர் சொன்னது அப்படின்னா கூடுதலா இன்னொரு ஓவியம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு அவர் ஓவியம் சொல்ல தொடங்கினான்னு நீங்க கவனிக்கணும். நியாயப்பிரமாணத்தில் கட்டப்பட்டு இருக்கிற
நியாயப்பிரமாணத்தில் ஊறி போய் தேடி போய் இருந்த பரிசேயர் வேத பாரகருக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உவமைகளை சொல்லுகிறார். நீங்க நல்ல இந்த பாயிண்ட கவனிக்கணும். அப்படிதான் இந்த சத்தியத்தினுடைய தாற்பயத்தை நீங்கள் நான் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அது இவன் என்ன சொல்றாங்க? பாவிகளை ஏற்றுக்கொள்றாரு. ஏன்னா அந்த காலத்துல பாவிகள் அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள புறக்கணிச்சிருவாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா எப்படா கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் 8ஆம் அதிகாரத்துல எடுக்க வேண்டாம். யோவான் 8ஆம் அதிகாரத்துல விபச்சாரத்துல கையுமையுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஆயத்தப்பட்டு நிற்காங்க. எப்பதான் சமயம் கிடைக்கும் கொல்லலாம், அடிக்கலாம், வெளுக்கலாம் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உடைகளை கொண்டு வரணும்னு சொல்லி அப்படியே வெறிகொண்டு நிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க பாவிகளை இவர் அங்கீகரிக்கிறான்னு சொல்லும் போது இவங்களால ஏற்றுக்கிட முடியல. அதான் கேட்கிறாங்க, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்று சொன்ன உடனேதான் அவர்களுக்கு அவர் உண்மையை சொல்றார். பாவிகளை ஏற்றுக்கொள்றதுல தகப்பன் பிதாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறத அவர் காண்பித்து கொடுக்கிற பிரியமானவர்ல. அவர் எழுத்தின்படிதான் அது அறிந்து கொண்டாங்களே. ஒரு நல்ல கவனிச்சுக்கங்க, எழுத்தின்படி. நீங்க உண்மையிலே சொல்றேன், நான் வாரம் கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. நான் தேவனை அனுபவிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை நான் அர்ப்பணிக்கணும், நான் தேவனை எல்லாரோடு சேர்ந்து பரிசுத்தவங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்க கூடி வந்தால்தான் உங்களுக்கு அது ஆசீர்வாதம். கடமைக்கு கூடி வரதுனால உங்களுக்கு ஒரு துளியளவு கூட ஆசீர்வாதம் கிடையாது. அது கடமைக்கு கூடி வருது நியாயப்பிரமாணத்தினுடைய அழகு. அதனாலதான் இங்க கவனிக்கிற பரிசேயர் வேத பாரகரை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க இப்படி கேட்கறதுனாலதான், இப்படி பேசுறதுனாலதான் அவருக்கு இந்த உண்மையை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் இயேசு வாழ்ந்த காலம் எந்த காலம் சொன்னா நியாயப்பிரமாண காலம். மறந்துடாதீங்க, இயேசு வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாண காலம் தான். அவர்தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அவரும் சிறு வயதுல விருத்த சேதனம் பண்ணப்பட்டதை லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நான் வாசிக்க முடியும். அப்போ அவரும் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்கிறார்? ஒவ்வொரு சில காரியங்களை அவங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது நீங்களும் நான் வேதத்துல பார்க்கிறோம். எந்த கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அப்ப புது உடன்படிக்கையின் சபை, புது உடன்படிக்கை அதனுடைய சபையை எப்பொழுது தோன்றுதுன்னு சொன்னா அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்பட்டு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்து என்ன செய்யறாங்க? தேவனை மகிமைப்படுத்தி அப்பதான் சபைகள் என்ன செய்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. நீங்கள் நானும் அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துல பார்க்க முடியும். ஆக இந்த லூக்கா 15ஆவது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இந்த சம்பவமானது நியாயப்பிரமாண காலத்துல உள்ள அந்த சம்பவங்களை காண்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்ப அந்த நாட்கள்ல பரிசேயர் வேத பாரகர் எதை அறிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா முறைமைகளை நல்லா அறிஞ்சு வச்சிருந்தாங்க. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லும் அப்படிங்கறத அறிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்போ எதை வச்சு எடுக்கிறாருன்னா ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கிற தகப்பனை குறித்து இங்க சொல்றார். நீங்க நியாயப்பிரமாணத்துல கவனிச்சீங்கன்னா மூத்தவனுக்கு 2 பங்கு கொடுப்பாங்க, இளைவனுக்கு 1 பங்கு மட்டும் கொடுப்பாங்க. இளைவனுக்கு 1 பங்கு, மூத்தவனுக்கு எத்தனை பங்கு? 2 பங்கு கொடுக்கணும். அது இன்னொருத்தியுடைய பிள்ளைய மகனா இருந்தாலும் சரிதான், எப்படிதான் கொடுக்கணும்? 2 பங்கா கொடுக்கணும்னு சொல்லி அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வாசிக்க கேட்கலாம், எல்லாருமே நீங்க எடுத்துக்கீங்க. இதுல என்ன சில சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆவது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உபாகமத்தை விட்டுறாதீங்கன்னு லூக்கா 15ஆவது அதிகாரத்தை அப்படி ஒரு கையில வைத்துக் கொண்டு உபாகமம் 21ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்கள் ஆகி முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவனின் புத்திரனானாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்த முதல் பேரானவனுக்கு உபாகமம் 21:15 தொடர்ந்து வாசிக்கிறோம், 16 வாசிக்கிறோம். சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவரிடத்தில் பிறந்தவனுக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்க. ஏன்னா மூத்தவனுக்கு சேஷ்டபுத்திர 2 பங்கு கொடுக்கணும். அப்ப 17 கவனிங்க. வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவன் சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கு அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. அது இங்கேயும் நாம் கவனிக்கும் போது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று லூக்கா 15ஆவது அதிகாரத்தை தான் வச்சு தியானிக்கிறோம். நீங்க ஒரு கையில நீங்க உபாகமத்தை கையில வைக்கிறது நான் ரொம்ப நல்லது. உபாகமம் 21ஆவது அதிகாரத்தை விட்டுறாதீங்க, அப்படி கையில வச்சுக்கோங்க. இந்த லூக்கா 15ஆவது அதிகாரத்துல பார்க்கும்போது லூக்கா 15ஆவது அதிகாரம் 11, 12 பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அப்போ ஆஸ்தியில எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரு கேட்கிறா?
இளையவன் கேட்கிறான். யாரை உணர்த்து வைக்கிறதுக்கு அது பேசிட்டு இருக்கிறார் என்றவர்? யாரை உணர்த்து வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறார்? பரிசேயரும் வேத பாரகர் நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட இதை பத்தி பேசுறாரு, அவங்க இதை பத்தி சொல்றாரு. அப்போ ஒரு தகப்பனுக்கு இப்படி 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அவ எப்படி அவர் பிரிச்சு கொடுத்திருப்பார் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இதுல இல்லாட்டாலும் உண்மையாவே பிரிச்சு கொடுத்தது மூத்தவனுக்கு 2 பங்கும் இளையவனுக்கு 1 பங்கு தான் கொடுக்க வேண்டும். இவ்விதமா கொடுக்கப்பட்டாச்சு. நல்ல கவனிங்க, ஆஸ்தியை பங்கு பிரிக்கிற காரியம் இங்கு உபாகமத்தின் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. 21வது அதிகாரம் 15, 16, 17. நீங்க உபாகமம் 18வது அந்த 21வது அதிகாரம் 18 வசனத்துக்கு வாங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதே உபாகமம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அடங்காத துஷ்ட அடுத்து கீழ்ப்படியாமை குறித்து பேசுகிறான். இங்கேயும் இளையகுமார் என்ன செய்யல? கீழ்ப்படியில. 100க்கு 100 உண்மை. தகப்பனை விட்டு தூரமா போய் பாவம் செய்துட்டு வந்தான். தகப்பனை நான் எழுந்தேன், தகப்பன் எடுத்து போய் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதன் பாத்திரங்கள் என்று சொன்னா, அவ மூத்தவன் கிளம்பல, புறப்படல. ஆனா இளைவன் என்ன செய்யலாம்? தன் ஆஸ்திகளை துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான்னு பைபிள்ல அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் நான் வாசிக்க முடியும். மூத்தவன் இளைவனை குறித்து சொல்லும் போதும் இப்படி ஆஸ்தியை தேசிகளிடத்தில் விட்டு போட்டு அவன் வந்தவுடனே அப்படின்னு சொல்லி சொல்றார். 2 காரியத்தை பார்க்கிறோம். துன்மார்க்கமாய் அழித்து போட்டா, இன்னொன்னு வேசிகளிடத்தில் அழித்து போட்டவன். அப்போ வீட்டுக்கு அடங்காமல் அடங்கி இருக்கல, மூத்தவனே அடங்கி இருக்கான், இளைவன் என்ன செய்யல? அடங்கவில்லை. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. இந்த உபாகமம் 21வது அதிகாரத்தை பார்த்தா, இந்த லூக்கா 15வது அதிகாரத்துல காண்பிக்கப்படுற இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியே சொல்லப்பட்டது போல காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அதனால அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பாருங்க, அந்த 18ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 18வது வசனம். அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து பாருங்க வாசலுக்கு கொண்டு போகணும். அவனுக்கு மூப்பரிடத்துக்கும் அவனை பட்டணத்து வாசலுக்கு நினைச்சு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் போட்டிருக்கு, அவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? எங்க மகனாகி அவன் அடங்காத துஷ்டனா இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளாமல் பெருந்தினிக்காரனும் குடியனுமா இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்வார்களாக. இது கட்டல, சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேல் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்னைக்கு ஒரு நியமம் இருந்தது. இது எல்லாம் எது தெரியுமா? நியாயப்பிரமாணம். நம்ம வாசிக்கிறோம் இந்த உபாகமம் 21வது அதிகாரம் 15ல இருந்து ஒரு குடும்பத்துக்குரிய காரியங்களை பார்க்கிறோமே. ஒரு வீட்டுல இருக்கிற பிறந்த பிள்ளைகள், அது பங்கு பெறுகிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை தொடர்ந்து அவர்கள் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கிற காரியம். அதனை தொடர்ந்து ஒரு பிள்ளை என்ன செய்யுது? ஒரு பிள்ளை அப்படி இருந்து அடங்காம போயிட்டு அப்படின்னா, அந்த பிள்ளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டணும்? மூப்பு இடத்துக்கு கொண்டு, அவனை பிடிச்சே போயிடணுமா? அவனை பிடிச்சு மூப்பு இடத்துக்கு கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கவனிங்க, நீங்க கொஞ்சம் தாமதம் வந்தவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன். இந்த செய்திக்கான தலைப்பு தகப்பனிடத்தில் வந்து சேர்வது எப்படி? இதுதான் இந்த தலைப்பு. நம்ம எந்த இடத்துல தேவனை விட்டு வழிவழகி இருந்தாலும் நம்ம சொல்லலாம், நான் ஆலயத்துக்கு போறேன், நான் சபைக்கு வாரம் போகிறேன், உபவாச ஜபத்துல கலந்து கொள்றேன், முடிவு ஜபத்துல கலந்து கொள்றேன், ஊழியம் செய்யறேன், பல காரியங்களை அடுக்கலாம். ஆனா ஒருவர் நம்முடைய ஜப வாழ்க்கையில, வேத வாசிப்பு மட்டும் தியானத்துல வேத வாசிப்பு மட்டும் தியான வாழ்க்கையில, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், சில பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள்ல தேவனை விட்டு கொஞ்சமாகிலும் நம்ம கொஞ்சம் விலகி இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே. ஆனால் அது சில சுபாவங்கள்ல ஜென்ம புத்தி சிலருக்கு விட்டு போகாது. அப்படி சில சுபாவங்கள்ல நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் விலகி நான் ஜீவிப்பேன் என்றால், நான் மீண்டும் தகப்பனிடத்தில் வர வேண்டும் என்கிற வெளிச்சத்தை ஆண்டவர் இந்த தியானத்துல நம்மோடு கூட பேசுகிறார். அந்த தியானத்துலதான் நம்ம இந்த இளையகுமாரனை குறித்து தியானிக்கிறோம். இந்த செய்திக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனமும் லூக்கா 15வது அதிகாரம் 27வது வசனம். அவர் இளையகுமாரன் எப்படி தகப்பனிடத்தில் சுகத்துடனே வந்து சேர்ந்தான் என்கிற வெளிச்சத்தை பார்க்கும்போது, இந்த சம்பவத்தை இயேசுவானவர் சீசனிடத்துல சொன்ன மாதிரி சொல்லப்படல.
சீசர்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் இந்த சம்பவத்தை நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்த, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற மும்முரமாக இருக்கக்கூடிய பரிசேயரும் வேதபாரகருமாய் இருக்கிற அப்படிப்பட்ட நபரிடத்தில் இந்த உவமையை குறித்து பேசுகிறார் என்றால் அவர்களுடைய அந்த நியாயப்பிரமாண கட்டை அவர் உடைக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதனாலதான் அவர் பேச பேச அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்துரும் பாருங்க. ஏன்னா இங்க என்ன வாசம், உபாகமம் 21வது அதிகாரம் 21வது அதிகாரத்துல உபாகமம் 21வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்களுக்கு மூத்த பிள்ளைக்கு ஆஸ்தியில 2 பங்கு கொடுக்கணும். இந்த பங்கு கொடுக்கிற ஆஸ்தியில பங்கு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து ஆண்டவர் இங்கு பேசுகிறார். மூத்தவன் இளையவனை குறித்து இங்கு பேசுகிறார். அதனை தொடர்ந்து அடுத்த வசனம் 18ஆம் வசனம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது 18, 19, 20 வாசிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, ஒரு பிள்ளை அடங்காத பிள்ளையா இருந்த பெண் பெருந்தினிக்காரனால் குடியனுமாய் துஷ்டனாய் இருப்பான் என்றால், கீழ்ப்படியாமல் துஷ்டனாய் இருப்பான் என்றால் அவனை என்ன செய்யணுமா, தாழ்போடும் தாயும் பிடிச்சு என்ன செய்யணும், பட்டணத்து மூப்பரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு தெரியுமா? பட்டணத்து மூப்பர்னு சொல்றதை விட அவனை என்ன செய்ய மூச்சை விடாத அளவுக்கு பண்றதுக்கு தான் ஒப்பு கொடுக்க வைக்கிறாங்க. அவன் சாகும்படி பட்டணத்து மனிதர் எல்லாரும் அப்படி போட்டு, பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவுள்கள். இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்ட திட்டம், நியமம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகவும் பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி மாம்ச கட்டளைகளை நிறைவேற்றும்படி நான் அங்க அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், என்னுடைய சொந்த சுய கைகளை நான் நிறைவேற்ற நினைத்தேங்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக செல்லாது. பிரியமானவர்களே, இந்த தகப்பன் என்ன செய்யணும் தெரியுமா? உண்மையாகவே இந்த தகப்பன் என்ன செய்யணும் தெரியுமா? பட்டணத்து மூப்பிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த பையன் அடங்காத பையனாவே போயிட்டான். ஏன்னா இந்த பையன் ஒண்ணு சொல்றானே, இளைவனும் சொல்லலையா? என்ன சொல்ல, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும். எங்க முன்பாக பாவம் செஞ்ச? சில நாளைக்குள்ள அவருடைய ஆஸ்தியை வாங்கினவர் சில நாளைக்குள்ள தூர தேசத்துக்கு போயிட்டாரு. தகப்பன் முன்னால் எங்க பாவம் செஞ்ச? துன்மார்க்கமான நண்பர்கள் மத்தியில பாவம் செஞ்சிருப்பாரு. பேசிகளுக்கு முன்னால பாவம் செஞ்சிருப்பாரு. பேசிகளுக்கு முன்னால அவர் இருந்து பாவம் செஞ்சுட்டு இருந்தாரு. தகப்பனுக்கு முன்னால எப்ப பாவம் செஞ்சாரு? அதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டியது. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். அவருடைய பழைய அந்த எண்ணங்கள் வருது. அவன் முரட்டாட்டம் பண்ணிட்டு தான் நான் போனேன். இங்க எழுதப்படல, ஆனா எப்படிதான் எடுக்க வேண்டியது இருக்கு. உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுறதுக்கு நான் பார்த்தேன். அவருடைய கூலிக்கார் ஒருவனை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லிதான் அவன் வந்தான். அதே போலதான் தகப்பன்ட்டு பேசுகிறான். தகப்பனுக்கு முன்பாக பாவம் செய்த மனிதன். அப்ப அப்படி ஒரு அடங்காத பிள்ளை இருந்துச்சு அப்படின்னா, பெருந்தினிக்காரன் என்ன அர்த்தம்? பணத்தை விரயமாக்குறவன். குடியன்னா என்ன அர்த்தம்? பணத்தை விரயமாக்குறவன். அடங்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளை கட்டாயமா மன்னிக்கப்படணும் போடல, என்ன செய்யணும்? சாகணும். இப்ப நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நியாய பிரமாணத்துக்கு கீழாக இருந்தோம். பிரியமானவர்களே, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்துக்கு கீழ் இருந்தோம். நீங்களும் நானும் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருந்தோம். நமக்குன்னு ஒரு கோட்பாடு அமைத்து மரணத்திற்கு ஏதுவாய் இருந்த நம்மை ஆண்டவர் வாழ வைத்தார். இளையகுமாரன அதனாலதான் இந்த தகப்பன் என்ன செய்யறது தெரியுமா? ஓடி போற உள்ள வந்தான்னு வச்சுக்கீங்களேன், கல்லெறிஞ்சு கொன்றே தீரணும். உள்ள வந்தாலும் என்ன செய்யணும்? கண்டிப்பா கல்லெறியணும். இது சட்டம். இது அவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும். அடங்காத பிள்ளையும் அரவணைச்சான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு சேர்த்து கல்லெறி விடும். ஏன்னா பிரமாணத்தை மீறினான்னு சொல்லி. இப்ப தகப்பன் ஓடி அப்படின்னு போட்டிருக்கீங்களா? ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, இங்கதான் தேவனுடைய உண்மையான அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. பட்டணத்துக்கு உள்ள விடல, தூரத்தில் அவன் வரும்போது அவர் ஓடுறார் பாருங்க. பிரமாணத்தை மீறி வேதத்தை வாசிப்பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 15 அடிக்கடி சொல்ற வசனம். எபேசியர் 2:15 சொல்லுது, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஒழித்து. பைபிள் அப்படிதான் இருக்கு. திங்கோத்தின் சத்தம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2:15 பாருங்க. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அப்படின்னு போட்டு போதும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் தொடர்ந்து எழுதுறாரு. பகையன் என்ற நடுச்சுவரை தகர்த்து இருவரையும் ஒரு திறத்தாரையும் ஒரே திறத்தாராக்கி அப்படிலாம் பாக்குறாரு. அவருடைய அர்த்தம் என்னன்னா,
அந்த அழகா போட்டு சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மரணத்தினாலே இவர் ஒழித்தார். அந்த இடத்துக்கு வரணும் பிரியமானவர்கள. உண்மையாவே இப்ப என்ன பாக்கீங்க அப்படின்னா இதுல ஒரு பாட்டு புக்கு இருக்கு. இதை ஒழிச்சுட்டு அப்படின்னா இங்க இருக்கிறத ஒழிச்சதுக்கு அடையாளம் இல்லை. இது இல்லாமலே பண்ணணும், அப்படித்தானே? உண்மையே இல்லையா? இது இருக்கிற இடமே தெரியக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒளிஞ்சிட்டுன்னு சொல்லுவோம். இது ஒளிஞ்சிட்டு இப்ப இங்க இல்ல, ஒளிஞ்சிட்டுன்னு சொல்லலாம். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மரணத்தினால் ஒழித்தனாலதான் நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன். நீங்க தசம்பம் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆனா தசம்பம் கொடுக்கணும் வலியுறுத்துறன்னு பாருங்க, அது முற்றிலும் தப்பு. வலியுறுத்தக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல அப்படி சொல்லல. அதனாலதான் இந்த தகப்பன் ஓடி போய் பெறுகிறத அந்த 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 இளைய குமாரனை தழுவி கொள்றத பாக்குறோம். அவன் மட்டும் அப்படியே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை கல்லறிந்தே கொள்ளணும். ஏனென்றால் இளைய குமாரனுடைய ஸ்தானமானது நியாயப்பிரமாணத்தின் பார்வையில் மரணத்திற்கு ஏதுவானது. நியாயப்பிரமாணத்தின் பார்வையில் இளைய குமாரன் மரணத்திற்கு பாத்திரவான் சொல்ல பைபிள் அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம ரெண்டு பகுதியை பிடிக்க சொல்லு. லூக்கா 15, உபாகமம் 21. இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு பாருங்க. ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்ததுக்கு பிறகு ஒரு பிள்ளை அடங்காம போயிட்டா அது எங்க கொடுக்கணுமா? எல்லாமே இயேசுவா நம்ம சொல்ற எல்லாமே வேதத்தில் அப்படியே இருக்கு. எல்லா இடத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் தெரியும் இவர் எப்படி நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கிறாருங்கிறத நீங்க படிக்க முடியும். அப்போ இந்த சம்பவத்தை யார்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க, மறக்க மாட்டீங்கல்ல. நியாயப்பிரமாணத்தை அறிந்த பரிசேயர் சதுசேயர், மணிக்கு பரிசேயர் வேத பாரகர். நியாயப்பிரமாணத்தை அறிந்த இல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டுகிற பரிசேயர் சதுசேயருக்கு இப்ப ஒட்டஞ்சிட்டு நம்ம பேசுறத பார்த்தா எப்படி இருக்குன்னா பிரமாணத்துல உடைச்சிருவாரு போல இல்ல, ஒட்டைச்சுதான் பேசுறாரு. அப்படி ஒண்ணும் பிரமாணத்துல இல்லையே. அப்படி அடங்காத பிள்ளைய அரவணைக்குன்னு பைபிள்ல இல்லையே. அடங்காத பிள்ளைய, கீழ்ப்பிடியாம போன பிள்ளைய என்ன செய்யணும்? பட்டணத்து மனிதர் எல்லாரும் சாகும்படிக்கு கல்லறிந்தே அவன் கொல்லணுமா? அதுக்கு பட்டணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு போட்டா அதான் இவர் ஓடுறாரு. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனான்னு சொல்லி பார்க்கிறோமே, அதான் இந்த ஓட்டம். அவன் மட்டும் உள்ள கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, துண்டாக்கி இருப்பாங்க. கண்ணெல்லாம் பிதுங்கிட்டு போயிருக்கும். கல்லு நீங்க அதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். என்ன பட்டணத்துக்குள்ள எல்லாம் நியாயப்பிரமாணம். இயேசுவன் சொல்லும் போது இந்த காரியமானது அந்த காலத்துக்கு ஒப்பாக இருக்கிற, அந்த காலத்துக்கு ஏற்ற விதமாய் காரியத்தை காண்பித்து கொடுத்தா. அதனால இது சீசர்களுக்கு பிரத்யேகமா சொல்லாம இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பரிசேயர் வேதபாரகரும் இதே அதிகாரம் லூக்கா 15 2வது வசனத்துல கேட்டதுனாலதான் அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவதுன்னு சொல்லி 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதுதான் தொடர்ந்து அவர் சொல்லும் போது பின்னும் அவர்களுக்கு சொன்னது, பின்னும் அவர் சொன்னது இன்னும் விடல, தொடர்ந்து சொல்றார். இதில் என்ன விளங்குகிறது? இதில் என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்? நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின் பார்வையில் சாபத்துக்குரியவர்கள், மரணத்துக்குரியவர்கள். ஆனா தேவனுடைய அன்பை கவனிங்க. தேவனுடைய அன்பு உங்களை என்னையும் மரணத்துக்குள்ளே தள்ளவில்லை, ஜீவனுக்கு உட்பட பண்ணி இருக்கிறது. தேவனுடைய அன்பை கவனித்து பாருங்க. நீங்க எந்த சூழ்நிலையில தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் சரி, தேவன் தமது அன்பை எவ்விதமாய் விளங்க பண்ணுகிறார்? நாம் பாவிகளாய் இருக்கையில். இந்த வசனத்தினுடைய காரியத்தை நீங்க நியாயப்பிரமாணத்தில் படிக்க முடியாது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:8 வசனத்தில் வாசிக்கிறோமே. தேவன் நம்மை வைத்த அன்புதான். அவர் எதை விட்டுட்டு ஓடுறாரு தெரியுமா? இந்த நியாயப்பிரமாணம் நிறைஞ்ச இந்த பட்டணத்தை விட்டுட்டு ஓடி போறாரு. ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்தவர்கள் கட்டாயமாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். நீ என்னன்னு சொல்லு, உன்கிட்ட நான் விட மாட்டேன், நான் அவனை தேடி போறேன்னு சொல்லி இவன் ஓடுகிறான். பிரியமானவர்களே, இதுதான் பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாணத்தில் நின்று உங்களை நீங்கள் ஆக்கினா சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஒழித்து, இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி யாராவது இன்னைக்கு பாருங்க, தலைச்சன் பிள்ளை தலையிட்டு மீட்பு காணிக்கைன்னு சொல்லி ஒரு குரூப் இறங்கியிருக்கு. பழைய குரூப் தான், ஜிப்பா குரூப், வெள்ளையா போட்டு ஜிப்பா குரூப் இறங்கியிருக்கு. தலைச்சன் பிள்ளை
மீட்பு காணிக்கைன்னு சொல்லி ஒரு PDF ஃபைல் இருக்கு. நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தாராளமா நீங்க கேட்கலாம். வீட்டுல உள்ள தலைப்பிள்ளை மூத்த பிள்ளை இருந்தா அது ஊழியத்துக்கு வரணுமா? ஊழியத்துக்கு வரல அப்படின்னா அந்த பிள்ளை வேலை என்ன வேணாலும் செய்யலாமா? ஆனா அதுக்கு என்ன செய்யணும் பரிகாரம்? அந்த பிள்ளைக்கு தக்க ஏன்னா பழைய உடன்படிக்கையில போட்டிருக்குது. இல்ல நான் மறுக்கல, போட்டிருக்கு. அந்த தலைப்பிள்ளைக்கு ஈடா அது மீட்டு கொடுத்ததுக்கு ஈடா இத்தனை வெள்ளி சைக்கிளை ஆசாரியனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. இதை வச்சுட்டு இந்த ஜிப்பா குரூப் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்யணும்னு சொல்றேன். இந்த குரூப் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கன்னா, அதுக்கு தக்கன வெள்ளி சைக்கிள் நீ ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும். அதோடைய கிரைய தொகை அவ்வளவு வெள்ளியுடைய கிரைய தொகை 16,000 18,000 சில்லறை இருக்கு. உன் பன்னாசைக்கு இந்த பைபிளா கிடைச்சது. பண்ணும் எங்க பார்த்தாலும் ஒரு குடும்பத்துல கண்டிப்பா ஒரு மூத்த பிள்ளை இருக்கும். ஒரு பிள்ளை இருந்தாலும் மூத்த பிள்ளை தான். 2 பிள்ளை இருந்தாலும் அங்க ஒரு மூத்த பிள்ளை இருக்கு. 10 பிள்ளைகள் இருந்தாலும் அங்க ஒரு மூத்த பிள்ளை இருக்கு. அதுக்கப்புறம் பிள்ளை இல்லைன்னா அதுக்கு பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிரமாணத்தை கொண்டுவாங்க. அந்த பிரமாணத்தின்படி அவங்க என்னெல்லாம் கொண்டு வரணும். நீங்க அப்படி பார்த்தா பாவத்துக்கான தண்டனை எல்லாம் இருக்குல்ல. அப்ப அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோட விலை இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி விலை கவனிச்சு அது ஒரு 6,000 7,000 போயிடும். நீ தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீ இந்த 7,000 நீ ஆட்டுக்குட்டி கொண்டு இருக்கிற அதுக்கு மேல இயேசு கிறிஸ்து பலியாயிட்டா ஒரு 7,000 நீ பாவ நிவர்த்தி காணிக்கிய அது பாவ நிவாரண பலியா குற்ற நிவாரண பலியா சமாதான பலியா நீ போஜன பலியா பான பலியா நீ கொண்டு வந்து சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. நியாயப்பிரமாணம் என்பது இன்னொரு விதத்துல எதைத்தான் குடிக்கும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனம் போன போக்குல போய்கிட்டு நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை வைத்திருந்தோம். ஆதாம் எப்படி விழுந்து போனாங்க? ஒரே தோட்டத்துக்குள்ள 2 விருட்சம் இருந்துச்சு. தோட்டத்தின் நடுவில் அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. அது நம்ம 2:9 வாசிக்க. தோட்டத்தின் நடுவில் 2 விருட்சங்களும் அமைக்கப்பட்ட ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சம். நன்மை தீமை அறியத்துக்கு தானே நியாயப்பிரமாணத்துல நன்மை தீமை என்னன்னு அறிய முடியுமா? முடியாதா? அறிய முடியும். இச்சாதிருப்பாயங்கிறத நியாயப்பிரமாணம் சொல்லலன்னா நான் எப்படி எனக்கு தெரியும் சொல்றாரு. ஆமா, இது நன்மை இது தீமைங்கிறத நியாயப்பிரமாணம் அழகா சொல்லிக் கொடுக்கு. இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய டீச்சர்ஸ் எது நன்மை எது நல்லது எது கெட்டதுன்னு சூப்பர் அருமையா டீச் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அதுக்கு ஏங்க உங்க பசங்க வேணும்? நான் நியாயப்பிரமாணத்தை பார்த்து தெரிஞ்சிட போறேன். எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது. கிறிஸ்துவின் பலியை குறித்து பேசு. You're just wasting your time. சும்மா நேரத்தை போக்குறது இல்ல. You're just waster. பைபிளுக்குள்ள வாங்க. நீ ஞானப்பிரமாணத்தை மட்டும் தான் பேசுறாங்க. கொலைசை எதிர்ப்பாயாக அப்ப எது செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஞானப்பிரமாணம் அழகா சொல்லிக் கொடுக்குது. காலையில கூட இதை டெஸ்ட் பண்ணேன். ரோமர் 2வது அதிகாரம் 14-15 தெளிவா வாசிருங்க. ரோமர் 2வது அதிகாரம் 14-15 ஒருத்தங்க சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 2:14-15. பாருங்க, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் யாருதான்? சத்தமா சொல்லுங்க. நம்மதான். யூதர் அல்லாத அத்தனை ஜாதியாரும் புறஜாதிகளே. அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் பாருங்க, புறஜாதிகள் இப்பதான் இந்த வெளிச்சத்துக்கு வரப்போறோம். சுபாவமாய் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா? நம்ம நியாயப்பிரமாணம் கிடையாது. நம்ம சுபாவமா இந்த பூமியில வரும்போது எப்படிதான் வந்தோம்? 3 வயசு நமக்கு இருக்கும்போது கூட 2 வயசு நம்முடைய தங்கச்சிக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டேன்னு உதவி விழிச்சு வச்சவங்க நம்மளாம் அப்படிப்பட்ட ஆட்கள். உண்மையா இல்லையா? எந்த பள்ளிக்கூடத்துல போய் படிச்சோம்? எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ முந்தைய நாட்கள் அங்கெல்லாம் இப்போ இந்த இது ஒரு மாதிரி கலவரம்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் நான் இது அப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. என்னுடைய சுபாவத்தின்படி தான் நான் வாழ்ந்து வந்தேன். என்னுடைய சுபாவத்தின்படி. இந்த பைபிள் என்ன சொல்றது நல்ல கவனிங்க. தயவுசெய்து இந்த வசனத்தை சத்தியத்தின் சத்தியங்களை விடுதலையாகும். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சொன்னா நீங்களும் ஞானம் யூதருக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போதும் கூட இருக்கு. ஒரு சுபாவமாய் நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யறோம்? செஞ்சிருக்கோம். ஏன்னா தோட்டத்தின் நடுவில் தானே ஜீவ விருட்சமும் இருக்கு, நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சமும் இருக்கு. இப்ப ஜீவ விருட்சத்தை புசித்தா பிழைப்போம். நன்மை தீமை விருட்சத்தை கனியை புசித்தா சாகவே சாவோம். அப்ப மரணமும் ஜீவன் அங்கதான் இருக்கு. இங்கேயும் அதான் இருக்கு. பாருங்க, இந்த மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா? இங்க மாம்சம் சாகுற வரைக்கும் இந்த மாம்சம் அவனில் இருக்கும் அளவிற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதுக்கு துக்கம் என்று சொல்லி யோபு 16வது அதிகாரம் கடைசி வசனம் 22 கடைசி வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும்.
அப்போ இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும், எனக்கு சாகுற வரைக்கும் இதே மாம்சம் தான். நான் பிறக்கும் போது இருந்த அதே சரீரத்துக்கு தான் சொல்றேன். வளர்ந்துருக்கு அவ்வளவுதான். சரீரம் மாறி இருக்கா? நான் குழந்தையா இருக்கும்போது ஒரு சரீரம் இருந்துச்சு இல்ல, அந்த சரீரம் மாறி போயிருக்கா இல்லைன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு, வேற சரீரம் கிடையாது, இதேதான். அப்ப இதே சரீரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சாகுற வரைக்கும் இந்த நன்மை தீமை அறியத்துக்கு விரிச்சோம். இந்த நன்மை தீமை அறியத்துக்கு விரிச்சோம் இங்கதான் இருக்கு. நீங்க அதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான், இந்த சபைக்குள்ளதான், இந்த சரீரமாகிய சபைக்குள்ளதான் நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சம் இருக்கு, ஜீவ விருட்சம் இருக்கு. ஆவின்படியும் பிழைக்கலாம், மாம்சத்தின்படியும் பிழைக்கலாம். ஆவியின்படி மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தில் ஆவியினாலே சரீரத்தில் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஜீவ விருட்சத்தை கொண்டு நன்மை தீமை அறியத்திக்க விருட்சத்தின் கனிகளை மேற்கொண்டா பிழைப்போம், அல்லது நன்மை தீமை அறியத்திக்க விருட்சத்தின் கனிகளை கொண்டு ஜீவ விருட்சத்தின் கனிகளை மேற்கொண்டா சாவோம். இவ்வளவுதான், ரெண்டும் உள்ளதா இருக்கு. அது உடனே வேற தூக்கிலாம் போடல. எப்படினாலும் வாழலாம். இப்ப மாம்சத்தின் முடியும் ஜீவிக்க முடியும், ஆவியின் முடியும் ஜீவிக்க முடியும். இந்த மாம்சம் இங்கதான் இருக்கு. நினைச்சா இந்த வார்த்தையும் பேசலாம், நினைச்சா யாரையும் கூட போய் அடிக்கவும் செய்யலாம், நினைச்சா என்ன செய்யலாம், போலீஸ்ல கூட கேஸ் என்ன செய்யலாம், நினைச்சா போலீஸுக்குள்ள கேஸ் கொடுக்கலாம், நினைச்சா கெட்ட வார்த்தை பேச முடியாதா? இந்த மாம்சம் ஒரு பாட்டு திரும்ப திரும்ப உள்ள போயிட்டாலே நன்மை தீமை அறியத்துக்கு விரிச்சோம், அந்த பாட்டை திரும்பி பாட ஆரம்பிச்சிடும். அது பழைய பாட்டு, நம்ம ஏற்கனவே கேட்ட அடிமைப்பட்ட பாட்டெல்லாம் அந்த நன்மை தீமை அறியத்துக்கு விரிச்சோம். அந்த மாம்சம் கேட்டுட்டாலே அடுத்து என்ன செஞ்சிரும்னா அது கொஞ்சம் அப்படியே உள்ள ராகத்தை போட ஆரம்பிச்சிடும். கேட்டுக்கிட்டே இருந்தா ராகம் வந்துடும், அப்புறம் பாடலே வந்துடும். அவர் நன்மை தீமை அறியத்துக்கு விரிச்சிருக்கு, ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். அதனாலதான் அங்க சொல்றாரு, சுபாவமாய் தங்களுக்கு தங்களை நியாயப்பிரமாணமா இருக்கிறாங்க. சுபாவம் சார்ந்த வாழ்க்கை, நியாயப்பிரமாணம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்லி பைபிள் சொல்லுதா இல்லையா? சொல்லுது. நம்முடைய மனது மாம்சம் விரும்பின வாழ்க்கையை செய்து கொண்டே போவது என்பது மரணத்துலதான் போய் முடியும். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கவனிங்க பிரியமானவர்கள, இந்த வசனம் தொடர்ந்து வாசிப்பாங்க. ரோமர் 2வது அதிகாரம், நீங்க எல்லாம் கவனிங்க. ரோமர் 2வது அதிகாரம் எத்தனாம் வசனம்? 14-15 பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறாங்க. பைபிள் என்னதான் சொல்லுது? நியாயப்பிரமாணத்தை உடையவங்களா இருக்காங்களா, நியாயப்பிரமாணம் இல்லாதவங்க இருக்காங்களா? ஆமா, இவங்களும் நியாயப்பிரமாண உடையவங்களா தான் இருக்காங்கன்னு பைபிள் முத்திரை கொடுது, முத்திரையை அழிச்சது. சுபாவத்தின்படி செய்கிற போது, சுபாவம் இருக்கு பார்த்தீங்களா, இது பிறப்பிலேயே உள்ளது. சுபாவம்னால என்ன தெரியுமோ, பிறப்பிலே உள்ளது. சென்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம சுபாவத்துக்கு சென்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்சுவலா இருக்கிறது பிரோஜனமே கிடையாது. ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரியவர்களா இருக்கிறது பிரோஜனம். நீங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சுபாவமா நியாயப்பிரமாணத்தின்படி. இந்த பூமியில பிறகு எல்லாருக்குள்ளயும் ஒரு விதமான நன்மை தீமை இருக்குதான் செய்யும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தண்ணியை வேஸ்ட் ஆக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பாடத்துல படிச்சிட்டோம்னா படிச்சுக்கிட்டோம். தண்ணி சிந்தினாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உணர்வு வருது, அது ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உணர்வு வருது. ஒரு சின்ன பிள்ளை அப்படியே மெயின் ரோட்ல நடந்து போது அங்கிருந்து வேகமா வண்டி வருது. நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சீங்க, சின்ன பிள்ளை ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுவது எப்படின்னு படிச்சு நீங்க பிள்ளைய உடனே அவசரப்பட்டு உடனே தூக்க போவீங்களா? அப்படி பாடங்களா படிச்சிருக்கீங்களா? இல்ல. மனுஷனுடைய சுபாவமே அதுதான். ஏன் 4-5 வயசு இந்த பையன், 5 வயசு 6 வயசு இருக்கிற பையன், ஒரு 2 வயசு தங்கச்சி அப்படியே லேசா நடந்து அப்படி ரோட்டுக்கு போகும்போது கூட அங்கிருந்து கார் வந்தா கூட உடனே தங்கச்சி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு வருது உனக்கு. நன்மை தீமை எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ள ஸ்டோர் அப், எல்லாமே ஆண்டவர் உள்ள வைத்திருக்கிற பிரியமானவர்கள. அதனாலதான் அவர் சொல்ற, சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அது சொல்லிட்டுதான் அவர் சொல்றாரு பாருங்க. மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கலாம். 15ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். எங்க எழுதியிருக்கு? நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை எங்க எழுதியிருக்கு? இருதயத்தில் எழுதியிருக்கு. கொஞ்சம் இந்த ஃபேனை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. இந்த ரோமர் 2ல எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. தங்கள் இருதயத்துல நியாயப்பிரமாணத்தின் கிரியை எழுதியிருக்கு.
ஒரு பிள்ளை அடங்காம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில இடத்துல அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல் பேச்சே கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், மருந்து வச்சு கூட கொண்டிருக்காங்க வீட்டை. சில பிள்ளைகள் வேற மாதிரி நான் ஏதாவது இனத்துல போய் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணிருக்காங்க, விஷத்தை கொடுத்து கூட கொண்டிருக்காங்க. சாது சுந்தர் சிங்கை கூட அப்படிதான். அவர் வேற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க வீட்டார் என்ன செஞ்சாங்க, விஷம் வச்சுட்டாங்க, சாப்பாடுல விஷம் வச்சுட்டாங்க. எந்த பிரமாணத்தை கட்டுக்கிட்டாங்க, யூதர்களுடைய நியாயப்பிரமாணம், அடங்காத பிள்ளைய கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரமாணத்தை நியாயப்பிரமாணம் கட்டுக்கிட்டாங்களா? சுபாவம். இந்த பிள்ளை சொல் பேச்சு கேட்கல, வெளுன்னு எடுக்கணும். இல்ல இந்த பிள்ளை கேட்கல, முற்றிலும் மோசமாயிட்டு கொன்றுவோம். நியாயப்பிரமாணத்தின் கிரிய நமக்குள்ள இருந்துச்சு. நம்மளும் சுபாவத்தின்படி நியாயப்பிரமாணத்தின் கிரிய நம்முடைய இருதயங்களில் எழுதியிருக்கிறத காண்பித்துக் கொண்டே வந்தோம். பிரியமானவர்களே, நான் சொல்ல பைபிள் சொல்லுது. ரோமர் 2வது அதிகாரம் 14-15 என்ன பார்த்தோம்? நியாயப்பிரமாணம் இல்லாதன்னா நமக்கு நாமே நியாயப்பிரமாணமா இருக்கிறோமா? அப்ப நம்முடைய சுய விருப்பம், சுய எண்ணங்கள், சுய வழிகள்ல போவது என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியையை வெளிப்படுத்தி ஜீவிப்பதற்கு அடையாளம். அதை மறந்துடாதீங்க. அதனாலதான் நியாயப்பிரமாணத்துக்கு இந்த மனிதனை, இந்த இளையகுமாரனை தப்புவிக்க பண்ணுகிறார். நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இங்க லூக்கா 15 அப்படி ஒண்ணும் தெரிஞ்ச மாதிரி இல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு நான் தப்புவித்தேன் சொல்லி இளையகுமார் சொன்னாரா? அப்படி சொன்னாரா? இளையவனே, என் மகனே, நீ உன்னை நியாயப்பிரமாணத்துக்கு தப்புவிச்சு அப்படி சொன்னாரா? இல்ல. நம்ம சத்தியத்தை நம்ம அறியும் போது நமக்கு இங்க தெரிய வருது. உபாகமம் 21வது அதிகாரத்தின் வெளிச்சத்துல இந்த லூக்கா 15வது அதிகாரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கு, நியாயப்பிரமாணத்தின் பலனுக்கு இந்த இளையகுமாரனை தகப்பன் தப்புவிக்க பிரயாசப்பட்டார். ஓடினான்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணுது? அன்பு, இவ்வளவு அன்பு வச்சு அப்படியே ஓடினார். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த அன்பு எதை மிஞ்சி போகுது பாருங்க, நியாயப்பிரமாணத்தை தாண்டி போகிறா. ஏன்னா பைபிள்ல கட்டளையே இருக்கு. அப்படி அடங்காத ஒருத்தன் இருந்தான்னா அவனை பிடிச்சு மூப்பர்களை ஒப்படைக்கணும், பட்டணத்து வாசல் ஒப்படைக்கணும். அவன் தகப்பனை, அப்ப எப்படிப்பட்ட தகப்பனை கிறிஸ்து இயேசு இங்கே காண்பித்துக் கொடுக்கிறார். பரிசேயனே, வேத பாரகனே, நியாயப்பிரமாணம் என்று உன் சுயநீதிகளை நிறைவேற்ற நீ போராடி கொண்டிருக்கிறாய், மும்முரமாய் இருக்கிறவனே, உன்னை முட்டைக்கும்படிக்கு அன்பு இதை குறித்து பேசுகிறார். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. என்னுடைய சுய வழிகளானது உங்களை என்னையும் மரணத்துக்கு பத்திரவான்களாக்கி விட்டது. உங்களுடைய சுய வழியை நீங்க போய்கிட்டு இருக்கீங்களா? அதுடைய வழி மரணம். நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியும் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஒரு வழிதான் காமிக்கிற, சிங்கிள் வே தான் அப்படியே போட்டிருக்கு. There is a single way, there is the way, only one way, there is the way that appears to be good or upright before men. மனுஷனுடைய பார்வைக்கு, before the sight of men, மனுஷனுடைய பார்வைக்கு முன்னால நல்ல ஒரு வழி பெறுது. The end of it are the ways of death அப்படின்னு இருக்கு. அதனுடைய முடிவு என்ன பாருங்க, மரண வழி, ப்ளூரல்ல முடிக்கிறார். மனுஷன் ஒரு வழியில போறான். இன்னைக்கு ஒரே ஒரு நாடகம் உள்ள போறதுதான். அப்ப சினிமா, பல நிகழ்ச்சிகள், பல களியாட்டுகள் எல்லாம் உள்ள வந்துடும். இது ஒரே ஒரு பொய் சொல்லிக்கிறேன்னு உள்ள போனா அப்புறம் கெட்ட வார்த்தையில போயிடும். அப்புறம் அடிதடியில போய் பயங்கர இதுல போயிடும். அப்படிதான் நீங்க என்ன ஒரே ஒண்ணு அப்படின்னு போறாங்க. அதாங்க போட்டிருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவு என்னதான் மரண வழிகள், ப்ளூரல்ல தான் போய். அது எத்தனை வழிகளோ தெரியாது. இந்த மனுஷனை பாத்தீங்களா, வேசிகள்கிட்ட போய் எவ்வளவு துன்மார்க்கமாய் தேவனை விட்டு தூரமா போன. இன்னைக்கு ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். இட்ஸ் a very calling from God. ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு, ஆண்டவர்கிட்ட ஒரு அழைப்பு வருது. பிரியமானவர்கள, நீங்களும் நானும் நம்முடைய சுயநீதியில மரித்து போயிருக்கணும். சாகவே சாவா என்பதுதான் 100% உண்மை. உங்களை என்னை ஆண்டவர் பிழைக்க பண்ணுவதற்காக நியாயப்பிரமாணத்தையும் தாண்டி வர்றாரு பாருங்க. அவர் ஓடி வந்தான்னு சொன்னோன்னே இவங்களுக்கு பரிசனுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஓடினாரா, ஓடி போய் கட்டி பிடிச்சு மறுபடியும் உள்ள அவனை தாங்க முடியல. இந்த தகப்பனை குறித்து நியாயப்பிரமாணம், இந்த தகப்பன் நியாயப்பிரமாணத்தை மீறுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, மீறினாரா, ஒட்டச்சி அழிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டார். அப்படிப்பட்ட பிள்ளை சாகும்படிக்கு என்று வேதம் சொல்லுது.
என்ன செய்யறாரு பார்த்தீங்களா பிரியமானவர்களே? இதுதான் உண்மையான the true love of God. இது உண்மையான தேவனுடைய அன்பு. தேவனுடைய உண்மையான அன்பை இங்க எவ்வளவு தெளிவை வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்களா? அதனால்தான் வேதம் சொல்லுது, சங்கீதம் 103 சங்கீதம் 10வது வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமலும், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதோடு மட்டும் அதை தொடர்ந்து 103 சங்கீதம் 10, 11, 12, 13 வரைக்கும் பார்க்கும்போது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயன்படுத்தி அவருடைய கருவையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவ்வளவு உயரமாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கிற சத்தியத்தை கவனிங்க. இந்த சத்தியத்துல எவ்வளவு அப்ளிகபிள் ஆகுது பாருங்க. இந்த சத்தியத்தை எவ்வளவு நேரத்தை காமிச்சு கொடுக்கிறார் பாருங்க. அது சொல்லிதான் சொல்றார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. இங்க இறங்குறாரு பாருங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறான்னு சொல்லி இந்த வசனத்தை எதுக்கு காமிக்கிறார்னா, ஏன் இங்க தகப்பன் பிள்ளை, அங்கேயும் தகப்பன் பிள்ளை. ஆமா, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யல. நியாயப்பிரமாணம் மன்னிக்கிறதுக்கு சொல்லியிருக்கான். பெருஞ்சினிக்காரனா இருக்கான், குடியனா இருக்கிறான், அவன் துஷ்ட மனுஷனா இருந்தான் அப்படின்னு அடங்காத பிள்ளை கீழ்ப்படியில் அப்படின்னா அவனை 4 அடி பூசை கொடுத்து அவனை ஒழுங்கா இருக்க சொல்லிதான் இல்ல, அவனை பிடிச்சிட்டு போய் கொடுக்கணும். தகப்பனுடைய வேலை. இப்ப கேட்கிறேன், ஏசு நியாயப்பிரமாணத்தை தகப்பன் பிதா மீறுறாரு இல்லைன்னு? அவர் மீறல அப்படின்னா குமாரன் இந்த பூமிக்கு வந்திருக்க முடியாது, பிரியமானவர்கள். அதனாலதான் நீங்க கலாத்திய 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது, கலாத்திய 4வது அதிகாரத்துல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 4வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். இந்த காரியக்காரன் வீட்டு விசாரணைக்காரன் யார்? இவங்கதான் இந்த கூட்டத்தார், பிரதான ஆசாரியன், வேதபாரகன், பரிசேயன். என்ன நீங்க முந்தின வசனத்தை பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியும் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும். இப்ப அடிமையானவன் சொல்லி ஆண்டவர் எந்த பிரமாணத்தை சொல்றார்? நான் ஓப்பனாவே உங்களுக்கு தெளிவா விளங்குற மாதிரி கேட்கிறேன். தெளிவா நீங்க பதில் சொல்லிடலாம். அடிமையானவன் சொல்லி ஆண்டு எந்த பிரமாணத்தை சொல்றார்? நியாயப்பிரமாணம். ஏன்னா அப்படியே உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, ஏன் 4வது அதிகாரம் முதல் பகுதியில் இருக்கீங்க, கொஞ்சம் பின்னால பாருங்க. இதே 4வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்த்தா, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகளாம். இவைகளும் போட்டு, இவைகள்லாம் எவைகள்? அதுக்கு மேல 2 பேர் பிறந்திருக்காங்க. அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். புரியுதா? அப்ப அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் யாரா? அடுத்து போட்டு 24 பாருங்க. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள். ஆகார் ஒரு ஏற்பாடு, சாராள் ஒரு ஏற்பாடு. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. அப்போ சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு எது? இப்ப சொல்லுங்க. நியாயப்பிரமாணம். அப்ப நியாயப்பிரமாணம் யாரு? ஆகாரா. இப்போ ஆகார் ஆபிரகாம் வீட்டுல இருக்கும்போது பாருங்க, 4வது அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளின்னு சொல்றது யாரும் சொல்றாரு? ஈசாக்கு குறித்து சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா 29வது வசனம், 3வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆபிரகாமுக்கு சுதந்திரம் யாரு? ஈசாக்கு. அப்ப அதனாலதான் அந்த சுதந்திரவாளி குறித்து பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், இன்னும் கண்டினியூஷன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்னும் தொடர்ந்து சொல்றாரு, சுதந்திரவாளியும் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும், காலமளவு அப்படின்னு நிறுத்தம். நம்ம சிறு பிள்ளையா இருக்கிற காலம் வரைக்கும் விவரம் இல்ல, சிறு பிள்ளையினுடைய காலம் அப்படின்னு அர்த்தம். நியாயப்பிரமாண காலத்தான் சொல்றாரு. நான் 5 பைபிள் அப்படிதான் இருக்கு. அதான் சொல்றாரு, அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப எப்படி அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லும்போது, யாருக்கு வித்தியாசம் இல்லை? சத்த பேரை சொல்லிருங்க. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் வித்தியாசமே கிடையாது, ஒன்னாதான் இருப்பாங்க. என்ன சர்ச்சுக்கும் போய்கிடுவேன், நானும் அப்படிதான் இருந்தேன். சர்ச்சுக்கும் போய்கிடுவேன், அங்க இந்து கோயிலுக்கும் போய்கிடுவேன், எஸ்ஐ வாழ்க்கையில வாழ்வேன். சர்ச்சுக்கு போனா அப்படி கடமைக்கு பைபிளை தூக்கி போட்டு அப்படியும் போய்கிடுவேன். இப்படிதான் வாழ்ந்து வந்தேன். இங்கேயும் சபையில எப்படி இருக்கு? எப்படின்னா, இங்க எப்படி நீங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது, மாறிடுங்க. இது எப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. ஒரு பக்கம் உலகத்துக்கு கீழ்ப்படிதல், இன்னொரு பக்கம் ஏன்னா அடிமையானவனுக்கு சுயாதீனவனுக்கு வித்தியாசமே இல்லை. இன்னும் சின்ன பிள்ளையாவே நம்ம இருக்கிறோம். இன்னும் என்ன செய்யறோம்? உலகத்துக்கும் இடம் கொடுக்கும். இன்னொன்னு என்னது? ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும். ஆண்டவருக்கும் வேணும், உலகம் வேணும், மாம்சம் வேணும், ஆவின்படி ஜீவிப்போம், மாம்சன்படி ஜீவிப்போம், மாம்சன்படி பேசுவோம், ஆவின்படி பேசுவோம். இல்ல பிரியமானவர்களே, இதைத்தான் சொல்றார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறோம்.
இதுதான். ஏன்னா அவங்களும் என்ன செஞ்சாங்க, வருவாங்க பலி செலுத்துவாங்க, பாவம் செய்வாங்க பலி செலுத்துவாங்க, பாவம் செய்வாங்க பலி செலுத்துவாங்க, பாவம் செய்வாங்க பரிகாரம் செலுத்துவாங்க, பாவம் செய்வாங்க பரிகாரம். ரொட்டீனா போய்கிட்டு இருக்கு. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், உலகத்துல ஒரு கால் இங்க ஒரு கால். இப்ப இதுதான் நியாயப்பிரமாணம். அதான் சொல்றது, அடிமையானவனுக்கும் தகப்பனுக்கும் வித்தியாசம் இல்ல. அப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அடிமையானவனுக்கும் சுயாதீனவனுக்கும் சொந்தவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னவரு முடிக்கும் போது அடிமையானவனுடைய அவருடைய மகனை பிறந்து யார்கிட்ட இருந்து தள்ள சொல்றாரு, ஈசாக்கிட்ட இருந்து தள்ளிடணும். மெய்யான ஜீவியம் ஆவியின்படி பிறந்தவன் என்று ஈசாக்கு குறித்து சொல்றாரு. அப்படிப்பட்ட ஜீவியத்துக்கும் மாம்சத்தின்படியான ஜீவியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. விவரம் வரும்போது பிரிச்சு சொல்றாரு. அந்த விவரம் என்ன? சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு. நாம கூட இப்படிதான் சிறுபிள்ளையின் காலமா இருந்தா அதான் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, கலத்திய 4:2 வசனத்துல, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும், எப்படி ஆபிரகாம் வீட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். அப்படி என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் வழிபாடுகள்லாம் நேரப்பணம் தான். நம்ம சுபாவத்தின் என்ன செஞ்சோம், அங்க அதை செய்யணும், இதை பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும், இப்படியே இருந்தோம். அடுத்துதான் கிறிஸ்துவ குறித்து வெளிப்பாடு வருது. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை, புரிஞ்சுதான், சுபாவமாய் நடந்து வந்தவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. எது சொல்ல முடியுமா? முடியாதா? நம்மளும் சுபாவத்தின்படி எதுக்குள்ளதான் இருந்தோம், நியாய பிரமாணத்துக்குள்ள. அதான் சொல்றாரு, அப்படி நாம இங்க அடிமைப்பட்டிருந்தோமா, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. இளையகுமாரன் எதுக்கு உட்பட்டவன் தெரியுமா? அந்த காலத்துல தகப்பன் பிள்ளைகள் எதுக்கு உட்பட்டவங்க? நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க தான். இளையகுமாரன் கண்டிப்பா சாகணும், 100க்கு 100. பிரமாணத்துக்கு மேல அவ்வளவுதான். யார் மாத்திரங்க அவங்களும் சேர்த்து கொண்டுருவாங்க. இங்கதான் தெய்வத்தினுடைய உண்மையான அன்பு இருக்கு. நீங்கள் நானும் நம்முடைய சுபாவத்துக்கு தக்கதாய் மரணத்தை சந்திச்சிருக்கணும். எத்தனை பேர் இல்லையா, நான் பிறந்ததுல இருந்து நான் பர்ஃபெக்டா தான் இருந்தேன்னு சொல்றேன், போய் கை வைத்திருக்கேன். நானே கை வைத்தல, என்னாலையும் முடியவே. நான் இறுகி கட்டிக்கிறேன், யாராவது கை வச்சுதான் கட்டிருங்க கைய. தப்பித்தவரை கூட நான் தூக்க முடியாது, நான் இயல்பா பாவி. இங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நாமும் அடிமைப்பட்டு இருந்தோமா சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அப்படி சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது, ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. அப்ப இந்த தகப்பன் ஓடின்னு பார்த்தீங்களா, இதை விட்டுட்டாரு. இந்த நியாயப்பிரமாணம் வேண்டாம், இவனை இந்த இது ஒப்புடைச்சு அவன் செத்துருவான். நீங்கெல்லாம் நம்ம எல்லாரும் சுபாவத்தின்படி மரணத்திற்கு பாத்துருவாங்க. அவர் ஓடி கழுத்தை கட்டி கொண்டு முத்த செய்தல் பார்த்தீங்களா, இதன் கிறிஸ்துவின் பிரமாணம். அதான் இங்க உள்ள விடல. உள்ள வந்தா என்னது, மரணம் கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். ஓடி போய் தூரத்துல இருக்கும்போது இவனை நோக்கிட்டாரு. இது எதுக்காக பரிசை விதப்பாட்டு காமிச்சு கொடுக்காருன்னா, இப்ப நியாய பிரமாணம் மரணத்தை காண்பிக்கு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். வாசிக்கீங்களா யாத்திராமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. நீ காலைல கூட அதிகமா தியானிச்சோம். யாத்திராமம் 21, 24 வாசிக்க கேட்கலாம். யாத்திராமம் 21, 24 வாசிக்க கேட்கலாம். ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். பாருங்க, லிஸ்ட பாருங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்கணுமா? தழும்பு உண்டாங்க, தழும்பு உண்டாக்கு, அடிக்கு அடி, உதைக்கு உத. என்ன இது? இன்னைக்கு அப்படி ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை விதமா நிறைவேற்றிட்டு இருக்காங்க. நீ கேஸ் கொடுப்பிய, நானும் கொடுக்குறேன். நீ அடிப்பேன், நானும் அடிப்பேன். எனக்கு மட்டும் கை என்ன செய்யும்? தேங்காய் பறிக்க ஏதோ சொல்லுவாங்களேன்னு புளியங்க பறிக்குமா கேட்பாங்க போல. நீ அடித்து நானும் திருப்பி அடிப்பேன் சொல்லு. இப்படிதான் சுபாவத்தின்படி வாழ்ந்து வந்தோம். ஒருத்தன் அடிக்கும் போது திருப்பி அடிக்க நமக்கு வருது பார்த்தீங்களா? இந்த தலையசைக்கீங்க, எப்படியும் சுத்தி நம்மளை பிடிச்சிருக்கீங்க போல. அடிக்கும் போது திருப்பி அடிக்க வருது பார்த்தீங்களா? இது ஒரு சுபாவம். அப்ப நியாயப்பிரமாணத்துல அதான் இருக்கு. ஒருத்தர் நம்ம ஏசுறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கும் பதிலுக்கு ஏசுறது தான் வரும். ஓடிடுறாரு, இவரு ஓடிடுறாரு. ஓடி போய் பிடிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், முடிஞ்ச நம்ம மரணத்திற்கு பாத்திரவான்கள். இந்த இளையகுமாரனை அசைத்த 3 காரியங்களை இன்னும் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். சுருக்கமாய் சொல்லி முடிக்க போகிறேன்.
இந்த தகப்பன் அவனை கட்டி அணைத்ததற்கு முகாந்திரம் இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த 3 விசேஷித்த சத்தியங்களை நான் பகிர்ந்து கொண்டு முடிக்க விரும்புகிறேன். இவன் எப்படிதான் தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தான், இன்னும் நம்ம அதை பார்க்கலையே. எப்படிதான் வர்றாங்கிறத முதல் நம்ம எதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினால வரவே முடியாது. வர முடியுமா? நியாயப்பிரமாணத்தினால வரவே முடியாது. அவனை கல்ல இருந்து கொன்றுணும். இவன் வந்து யார் கண்ட்ரோல், இனிமே அவன் தகப்பன் கண்ட்ரோல் கிடையாது. யார் கண்ட்ரோல்ல போயிடணும்? டைரக்டா அவங்க கண்ட்ரோல், பிரமாணத்தினுடைய கண்ட்ரோல். கல்லறிஞ்சு கொண்டுணும். சரி, அவ்வளவு பட்டணத்து மனிதர்கள் அவ்வளவுடைய கண்ட்ரோல் நம்ம போய் ஆகணும். இதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆண்டு இந்த பிரமாணத்தை மாற்றி காண்பிக்கிற பாருங்க. நீ வேதத்தை தெளிவா படிக்கணும் பிரியமானவர்கள. இப்ப 3 விசேஷித்த காரியத்தை நான் சொல்லி நான் ஷார்ட்டா ஒரு 15 நிமிஷம் மட்டும் நான் தயவுசெய்து எடுத்துக்கிறேன். 15-20 நிமிஷம் தான். 3 விசேஷித்த காரியம் உண்டு. இதன் அடிப்படையில தான் இளையகுமாரன் தகப்பனிடத்தில் சுகத்துடனே வந்து சேர்ந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அவனை குறித்து வேதம் சொல்லுது. 3 வார்த்தைகள் முடிக்கிறேன். ஒன்று, அவன் காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். 24ஆம் வசனமும் சரி, 32ஆம் வசனமும் சரி, அப்படிதான் சொல்லுது. லூக்கா 15ஆவது அதிகாரம் 24வது வசனமும் 32வது வசனத்தையும் பார்க்கும்போது, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அதே போலதான் 32ஆம் வசனத்திலும் சொல்ற, உன் சகோதரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். முதல் காரியம் என்ன அப்படின்னா, இவன் காணாம போனான்னு ஆண்டவர் சொல்றார். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் தேவனை விட்டு தூரமா போறான். தகப்பனை விட்டு தூரமா போறதா எதுக்காக காமிச்சு கொடுக்குறாரு? ஏதோ ஒரு பட்டணத்துல ஒரு தகப்பன் இருந்தா, அவங்க 2 பிள்ளைகள் இருந்தாங்க, கீழ்ப்படியாம இருந்தா அப்படிங்கறது காமிச்சு கொடுக்குறாரா? தெய்வத்தை பத்தி பேசுறாரா? ஆமா, தேவனை குறித்தும் பேசுறாரு. அப்ப அவரை விட்டு நம்ம தூரமா போயிருந்தா அவரிடத்து கிட்டி வரணும். எப்படிதான் கிட்டி வர முடியும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தம் அவங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிற 3 விஷயங்கள்ல. அது என்ன அப்படின்னா, முதல் காரியம் என்னவென்றால், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப எங்கெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டே போட்டு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு போகும்போது திரும்பி பார்த்தா காணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, இவன் வழி என்ன செஞ்சுட்டான்? விட்டுட்டான். வழியை மாறி போயிட்டான். இப்ப நாங்க போற அதே வழியில போகாம வேற ஒரு வழியில போயிட்டான்னு வச்சுக்கோங்க, வேற அந்த வழியை விட்டு விலகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அதுக்கு பேர் என்னன்னா காணாம போயிட்டான்னு அர்த்தம். அப்ப காணப்படாமல் போனான் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப திரும்ப என்ன செய்யணும்? காணப்பட்டான். வழியை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப முதல்ல நம்ம கண்டடைந்தது என்னன்னா, வழியை கண்டடைந்தான். தகப்பனிடத்துக்கு போகிற வழியை கண்டடைந்தான். அவனுக்குள்ள குழப்பமா இருந்துச்சு. அவனுக்குள்ள எல்லாமே குறைபட தொடங்கினோன்னு தகப்பன்ட்ட போகுங்கிற அந்த வழியை கண்டுபிடிக்கல. காணப்படாம தான் அவன் இருந்தான். அவன் வழியை விட்டுதான் விலகிதான் இருந்தான். அவன் முதல்ல போய் சேர்ந்தது எங்கன்னா, பன்றி மேய்க்கிற இடத்துல போய் சேர்றான். இது வந்து உண்மையாவே காணப்படுறதுக்கு அடையாளமா இல்ல. அவன் காணப்படாம தான் இருக்கிறான், வழியை கண்டுபிடிக்கல. அவ காணப்பட்டான்னு சொல்லும் போது கண்டுபிடிச்சாச்சு, வழி அவன் கண்டுபிடிச்சான். சில நேரம்லாம் பாத்தீங்கன்னா, உண்மையாக சொல்றேன், சில நேரம்லாம் இப்ப இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில இடங்களை செய்தி கொடுத்துட்டு வரும்போது நைட்டு சில நேரம் பாதை தெரியும். இப்பெல்லாம் நான் அந்த பாதையில சர்வசாதாரணம் போயிட்டு இருப்பேன். ஆரம்பத்துல முதல் தடவை 2வது தடவை வரும்போதுதான் பாத்தீங்கன்னா, நைட் நேரம் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, இப்படி சைடா போயிருப்பேன். அப்ப ஜிபிஎஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எனக்கு. அப்போ எங்க போனே தெரியாது, திணறிடும். பாதை விட்டேன்னா அங்க எங்கேயோ போய் தள்ளி எங்கேயோ கொண்டு போய் காட்டுக்குள்ளி சேர்த்துரும். அப்படி பாதைலாம் தவறி இருக்கு. அப்ப சில ரூட்டை விட்டு, அதான் வழி காணாம போயிருவோங்கிறது. அவ காணப்படாமல் போனான், காணப்படான், திரும்பவும் காணப்பட்டான். அவ இளையகுமாரன் எதை கண்டு கொண்டான் அப்படின்னா, வழியை கண்டு கொண்டான், வழியை கண்டடைந்தான். 2வது காரியம் என்ன, அதையும் சுருக்கமா சொல்லுகிறேன். 2வது 17ஆம் வசனத்தை நீங்க கவனிங்க. லூக்கா 15வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிங்க. அது என்ன போட்டிருக்கு? அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று வேதத்துல பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு புத்தி வருது. அந்த பண்டிகை மேய்க்கிற இடத்துல தான் இருக்கிற. அப்போ ஒரு புத்தி உண்டாகுது. புத்தி அப்படின்னு சொன்னா நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. புத்தினா என்னது? நாலேஜ், அறிவு. அறிவு எப்படி வருது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒன்றை அறியும் போதுதான் வருது. அதனால அவனுக்கு அறிவு வந்த உடனே அவன் எதை யோசிக்க தெரியுமா? பன்றி மேய்க்கிறது குறித்து யோசிக்கல. எதை யோசிக்க தெரியுமா? தகப்பன் யார் அப்படிங்கிறத அவனுக்கு கண்டடைகிறான். இன்னைக்கு நம்மளும் தகப்பன் யாருங்கிறத பல்லவத்துல போய் கண்டுபிடிக்க, பல்லவத்துல போய் அறிகிறோமா? எங்க பைபிள்ல பார்த்து அறிகிறோமா? பைபிள்ல பார்த்து அறிகிறோம். அன்னைக்கு அவன் கையில் இப்படிப்பட்ட பைபிள் கிடையாது. அவன் எப்படி அறிகிறான் அப்படின்னா, அவரை குறித்த வார்த்தைகள், அவரை குறித்த காரியங்கள் அவன் முன்பே அறிந்து வைத்ததெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. சொல்றானா இல்லையா? புத்தி தெளிந்த போது உடனே சொல்றான், என் தகப்பனுக்கு கூலிக்காரருக்கு எவ்வளவு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகுறேன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்னா, தகப்பனை அறிகிற அறிவு. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அவன் 2வது கண்டடைந்த அந்த பாக்கியம் என்ன தெரியுமா? 2வது சத்தியத்தை கண்டு கொண்டான். அதுதான் உண்மை.
ஏன்னா இந்த சத்தியத்தை அறிகிறதுனா எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும்னா பைபிளை பார்க்க வேண்டியிருக்கா? இந்த பைபிளை படிக்கதான் இதை வாசிக்க தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்கிற எல்லா சத்தியங்களையும் அறிய முடியும். தேவனை அறிகிற அறிவு தான் சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்படிதான் பைபிள் இருக்கு. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து பின்பு நம்ம மனப்பூர்வம் பாவம் செய்தால் வேறொரு வழி இல்லைன்னு போட்டிருக்கு. அவன் சத்தியத்தை அறிகிற அர்த்தம் தேவன் யார். அதனால அவனை குறித்து போட்டிருக்கு 17ஆம் வசனத்துல, அவன் புத்தி தெளிந்த போது. இந்த புத்திங்கிறது என்ன? புத்தி தெளிவில்லாம இருந்தான். அவன் தகப்பனிடத்துல வந்து சேர்கிறதுக்கு 2வது அவனுக்கு உதவியா இருந்தது என்ன? சத்தியத்தை அறிந்து கொண்டான். தகப்பனை குறித்த அறிவு அவனை அசைத்தது. இல்லைன்னா வர முடியாதுங்க. அதனாலதான் அவன் புத்தி தெளிந்த உடனே அதுல என்ன போட்டிருக்கு வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் 2 புள்ளி வச்சிருக்குதோ அவனுக்கு அப்புறம் சொல்லிக்கிறான். ஏன்னா இப்பதான் அவன் வெளிப்பாடு கிடைக்க ஆரம்பிக்கும். தகப்பனை குறித்த அறிவு. இப்ப நம்ம படிக்கிறோம், படிக்க ஓ தேவன் எவ்வளவு பெரியவர். இந்த சத்தியத்தை படிக்க நமக்கு தேவனை குறித்த அறிவு வருது பாத்தீங்களா? அன்னைக்கு அவனுக்கு சத்தியம் உள்ள போகுது. ஏற்கனவே அவன் தகப்பனை எப்படி எல்லாம் பார்த்திருக்கிறாங்கிறதுலாம் தெரிய வருது. நம்ம சொன்னவங்கள பாருங்க, சத்தியத்துக்கு முன்னால வாஸ்தவம் திடீர்னு இந்த சர்க்காரத்துக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரிதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. சத்தியத்தை அவன் கண்டடைகிறான். அழகா சொல்றான் பாருங்க. அவன் என்ன சொன்னான்னா, தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. தகப்பனை அறிகிற அறிவு இதுதான் புத்தி தெளிந்ததற்கான சரியான அடையாளம். புத்தி தெளிந்ததற்கான சரியான அடையாளம். 3வது கடைசியுமானது என்ன தெரியுமா? என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் 24ஆம் வசனத்துல இருக்கு. மரித்தான் திரும்பவும். மரித்தான் என்ன அர்த்தம்? செத்து போயிட்டான். இவ தகப்படத்துல வர்றதை எப்படி சொல்றாரு சொல்லுங்க. இல்ல நீங்க அப்படியே சொல்லக்கூடாது. நீங்க அப்படியே நீங்க அவ்வளவுதான் படிக்கலன்னு அர்த்தம். நீங்க பார்த்து வாசிக்கீங்கன்னு அர்த்தம். மரித்தான். இப்ப அவங்க என்ன கிடைச்சிருக்கு? அவனுக்கு எதை கண்டடைஞ்சிருக்கான்? ஜீவனை கண்டடைஞ்சிருக்கான். நீங்க அப்படியே பார்த்து வாசிக்க கூடாது உயிர்த்தான்னு சொல்லி. அதுதான் ஜீவனை கண்டடைந்தான். முதல்ல வழியை கண்டடைந்தான், 2வது சத்தியத்தை கண்டடைந்தான், 3வது இந்த 3 தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதனாலதான் இயேசு சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் தகப்பனிடத்தில் வரதான் பிதாவினிடத்தில் வரான். இந்த வெளிச்சம் இல்லாத பட்சத்தில் ஒருவனும், ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, no one comes to the Father except by me. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. என்னாலே அல்லாமல். அது எதுல? யோவான் 14:6 இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா வசனம் தானே? அவர் இயேசு என்ன சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதோட முடிக்கிற வசனம், என்னாலே அல்லாமல் ஒருவனும். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, எங்க வர முடியாது? இன்னும் தெளிவா சொல்லுங்க, இன்னும் தெளிவா சொல்லுங்க. தகப்பனிடத்துல வர முடியாது. அப்ப தகப்பனிடத்துல இந்த இளையகுமார் வந்து சேர்ந்த விதத்தை பைபிள் சொல்லுது. எதற்கு அடையாளமா இருக்கு? குமாரன் இல்லாமல் கிறிஸ்துவை வெளிப்படுத்தார். பரிசேயன் வேத பாரகரே கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்ட நினைக்கிற பரிசேயனே வேத பாரகனே, உன்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவர் ஒழித்து கட்டி அவர் இல்லாமல் ஒருவன் அங்கு வர முடியாது என்பதை எவ்வளவு துல்லியமா காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. அதனாலதான் இளையகுமாரன் வழியை கண்டடைந்தான், புத்தி தெரியுது. காணாமல் போக திரும்ப என்ன செஞ்சான்? வழியை கண்டுபிடிச்சிட்டான். புத்தி தெரியுது, சத்தியத்தை கண்டுகொண்டான். மரித்தான், திரும்பவும் ஜீவனை கண்டடைந்தான். இந்த 3 இல்லை அப்படின்னா தகப்பனிடத்துல வந்து சேர முடியாது. அதனாலதான் கிறிஸ்து இயேசுவை பிரசங்கிக்கிறோம். கதை அல்ல, கற்பனையில் அல்ல, கற்பனையில கதை கட்டி விடுகிற அனுபவம் அல்ல. இதெல்லாம் சத்தியங்கள். அவன் எதற்காக இயேசு கிறிஸ்து காமிச்சு கொடுக்கிறார்? ஏதோ தேவனுடைய அன்பை மட்டும் காமிச்சு கொடுக்கிறதுக்கு இல்ல. எந்த மனுஷனா இருக்கட்டும், இந்த அனுபவம் இல்லாமல் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற அந்த வழியும் சத்தியமும் ஜீவனும் உள்ளவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரா. அதான் சொல்லிட்டார், என்னாலே அல்லாமல். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு பாருங்க. ஒருவனும், அங்க நோ ஒன்னு இருக்கு. உண்மையாவே no one cometh to the Father, KJV-ல no one cometh to the Father except by me. இனிமே சொல்லக்கூடாது இளையகுமார பசிக்காக வந்தா அப்படி சொல்லிடாதீங்க.
அப்படின்னா அவன் என்ன சொல்லிருக்கான், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே ஒரு தட்டு நிறைய எனக்கு ஆட்டுக்கறி குழம்பு வைத்து எனக்கு தருவீராக, கிழிந்த வஸ்திரம் உடுத்திருக்கிறேன், போத்தீஸ்ல எனக்கு ஒரு வஸ்திரம் தருவீராக, நிறைய ஜுவல்லரியில் எனக்கு ஒரு, அப்படிலாம் செய்தி கொடுத்தாங்கங்க. அப்படி சொல்ல நினைக்காதீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால நாங்க கேட்டோம், ஒரு சில சகோதரர்களை கேட்டோம், நாகர்கோவில்ல பெரிய மீட்டிங், 3 நாள் காணான் ஆசீர்வாத கூட்டம். என்ன தெரியுமா, லலிதா ஜுவல்லரியில் ஆண்டு உங்களுக்கு மோதிரம் தருவாருங்க, எல்லாரும் மோதிரம் போடணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா என் செல்ல பாத்துறாதீங்க, ஏன்னா பார்க்கும்போது நீங்க துப்பிடுவீங்க. என் செல்ல பாத்துறாதீங்க. அவ்வளவு கேவலமான காரியங்கள். போத்தீஸ்ல 30,000 ரூபாய் கோட்டு பார்த்து வச்சிருக்கேன், ஏன்னா விலையுந்து வஸ்திரம் கொடுத்தாராம். எதுங்க இந்த இளைய குமாரன் கண்டடைந்த விதம் என்ன? கிறிஸ்து. அவர் இல்லாமல் தேவனிடத்தில் சேர முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, இப்ப நியாயப்பிரமாணத்தை மீறி அங்க போறாரு பாருங்க. அதனாலதான் அங்க சொல்றாரு, நீங்க எங்க வாசிக்கணும்னா எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, எபிரேயர் 7:19 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. சரி, என்ன பூரணப்படுத்துது? அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே நாம் தேவனிடத்தில், தேவன் தான் யாரும் இங்க காமிச்சு கொடுக்கிறார் சொல்லுங்க. இளையகுமார் விஷயத்துல தேவன் தான் யாரும் காமிச்சு கொடுக்கிறாரு, சத்தமா சொல்லுங்க, தகப்பன். அந்த நம்பிக்கையினால்தான் தேவனிடத்தில் சேருகிறோம். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். என்னால எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரும். கிறிஸ்து இயேசுவை பற்றிய செய்தி இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவரும் வர முடியாது. அதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். வருகிற வாரத்துல கேட்பீங்க, நல்ல தாமதம் வந்தவங்களுக்காக நான் மீண்டும் சொல்றேன், ஒவ்வொரு மாதமும் 2வது புதன்கிழமை, ஒவ்வொரு மாதமும் மணிக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு உபவாசம் நடக்கு, 10 to 2 நடக்கு. ஆனா அதுல விசேஷமா இந்த மாதத்துல இருந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஹிந்தி வந்தவங்களும் கேட்கறதுக்காக இதை சொல்றேன். ஒவ்வொரு மாதமும் 2வது புதன்கிழமை, வர்ற புதன் நமக்கு 2வது புதன், பைபிள் ஸ்டடியை நடத்துறோம். எப்படின்னா, ஒரு நாள் வேத தியான கூடுகைன்னு சொல்லி வைத்திருக்கிறோம், காலைல 10 to 4 மணி வரைக்கும். நீங்க வேற ஒண்ணு நான் சொல்லல, நீங்க 2 தடவை வாங்க 3 தடவை வாங்கன்னு சொல்லல, ஒரு தடவை மட்டும் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க 2வது தடவை வரணுமா வேண்டாமாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்க. நம்ம எதுக்கெல்லாமோ லீவ் போடுறோன்னு, எதுக்கெல்லாமோ லீவ் போட்டுருவோம். நீங்க இந்த ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க. வர்ற புதன்கிழமை 9ஆம் தேதி கத்து சத்தமான 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்கும். இடையில பிரேக் எல்லாம் இருக்கும், லஞ்சுக்கெல்லாம் நான் டைம் கொடுப்போம். லஞ்ச் எல்லாமே இலவசம் ப்ரொவைட் பண்ணுவோம். காணிக்கைலாம் எடுக்கவே மாட்டோம். இங்க காணிக்கை பெட்டியும் கிடையாது, காணிக்கை பையும் கிடையாது, காணிக்கை ஒண்ணுமே, காணிக்கை கொடுத்த பிரசனமும் கிடையாது. அது எப்போ சில எப்படியோ அப்படிதான் இதுவும் நடக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஏதேனும் சில குறைபாடுகள் இருந்தா கூட சகோதரிகள் சொன்னீங்கன்னா நாங்க என்ன செய்வோம், சரிப்படுத்திக்கிடுவோம். ஆனா என்ன செய்யக்கூடாது, வேதத்துக்கு புறம்பான காரியங்களை கொண்டு வரக்கூடாது. அதுல அநேக சத்தியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதனால முடிந்த வரை மாதத்துல 2வது புதன்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க காலையிலேயே வந்து, மற்ற புதன்கிழமை உங்களால் வரமுடியும் பிரச்சனை இல்லை, உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். அதுலயும் 1 மணி நேரம் செய்தி உண்டு, இன்னைக்கு இருந்தது. ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு நடைபெறுகிறது. நீங்க தாராளமா நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். அனுமதி எல்லாம் இலவசம். அதனால நீங்க தாராளமா வரலாம். இங்கே நம்ம இங்க கவனிக்கிற இந்த கடைசியை நம்ம பார்க்கிற இந்த சத்தியத்தை தான் பிரியமானவர்கள, அவர் எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில். அதனாலதான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தகப்பனிடத்தில் சேர்ப்பதற்கு. அதனாலதான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்துல போட்டிருக்கு. 1 பேதுரு 3:18 போட்டிருக்கு, கிறிஸ்துவும், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களால் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்ட ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று அந்த 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நோக்கம் என்ன? உங்களுக்காக எனக்காக அவர் பாடுபட்டார், மாம்சத்துல பாடுபட்டு மரித்தாராம். அவர் மாம்சத்திலே கொலையுண்ட ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு நோக்கம் வெளிப்படுத்தப்படுது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தகப்பனிடத்தில் தேவனிடத்தில் சேர்க்கும்படி. எந்த வெளிச்சம் இல்லைன்னா இளையகுமாரன் இல்ல, மூத்த குமாரன் கூட நினைச்ச முடியாது, உள்ளே வர முடியாது. உள்ளே வர முடியாது. அன்னைக்கு சில வஸ்திரங்கள்லாம் பேசலாம் ஒரு என்ன இருந்தது, வஸ்திரத்து குறித்து மோதிரத்து குறித்து எல்லாம் என்ன வெளிச்சம் எல்லாம் போத்தீஸ் கூட்டு போயிடுவாங்க. உண்மையாவே சொல்றாங்க செய்தியில,
போத்தீஸ்ல 30,000 கோட்டு நான் பார்த்து வச்சிருக்கேன், விலையுறந்த வஸ்திரம் பார்த்து வச்சிருக்கீங்க, நான் ராஜா வீட்டுக்குள்ள போடுன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை உங்களுக்கு நரகத்தின் நாயகன் பரிசாக தந்தருவான் ஆக அப்படின்னு சொல்லிடலாம். இன்னைக்கு எதுக்காக ஓடு தெரியுமா நீ கூட்டம்? இன்னைக்கு அதனால உண்மை என்ன, எங்களை முகஸ்துதிக்கு எங்களை பெருமைப்படுத்துங்கிறது இல்ல. ஏன் இங்க காணிக்கை இல்லைங்கிறத எதுக்கு வலியுறுத்துறோம் அப்படின்னா, இது முன்மாதிரியான சபையா இருக்கட்டும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை முன்மாதிரியான சபையா இருக்கட்டும். அப்ப நீங்க சாப்பாடுல என்ன செய்வீங்க? ஊழியர்கள் இருக்காங்க, 4 ஊழியக்காரங்க இருக்காங்க, நீங்க 4 மிஷனரி ஊழியத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. 4 மிஷனரிக்கு மாசம் கொடுக்குறோம் அமௌண்ட். 4 முடிஞ்சர் ஊழியக்காரங்க இருக்கு, அதுக்கு என்ன செய்வீங்க? இப்பெல்லாம் கேட்காங்க. அப்போ சில என்ன செஞ்சாங்களோ அதை செய்வோம். மண்ணை சாப்பிட்டுதான் நாங்க என்ன செய்வோம்? ஊழியத்தை செய்யறதுக்கு ரெடி. இலையை பறிச்சு சாப்பிட்டுட்டு நாங்க ஊழியம் செய்யறதுக்கு ஆயத்தம். எந்த மனுஷனுக்கு நிக்க மாட்டோம். ரத்த சச்ச மறிப்புமே ஒழிய எந்த மனுஷனையும் சார்ந்து கொள்ள முடியாது. அதனால இன்னைக்கு தைரியமா செல்வி பெற்ற உபதேசத்தை தைரியமா எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்க வேதத்துல, உண்மையிலே சொல்லுவேன், வேதத்துல பரிசுத்த வேதாகமத்துல செல்வி பெற்ற உபதேசத்தை கண்டுபிடிக்கிறவன் மனிதன் தான். ஆனா பரிசுத்த வேதமே செல்வி பெற்ற உபதேசமா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான் பாருங்க, அவன் மனிதன் அல்ல, மாமனிதன் அவன். இது என்னைக்கு மறந்துடாதீங்க. பரிசுத்த வேதாகம் முழுசுமே பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை அப்படி வீசியிருக்காங்க, அப்படி கொடுத்திருக்காங்க. பிரசன்டேஷன், the whole presentation is nothing but the Christ crucified. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இளையகுமாரன் எப்படி வந்தான் கண்டுபிடிங்க, பாருங்க, பைபிளை பாருங்க. இளையகுமாரன் சும்மா வர முடியாது. உணர்ச்சிவசப்படாதீங்க. உணர்ச்சிவசப்படுதல் தேவனிடத்தில் உங்களை நீ கொண்டு போய் சேர்க்காது. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். உங்களை நீ நித்திய ஜீவனை கொண்டு போகிறவர் அவர்தான். அதனால்தான் யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆம், இந்த இளையகுமாரன் மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று தகப்பன் மறுபடியும் சொல்றாரு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அவனுடைய வேலைக்காரன் மத்தியிலும் சொல்றாரு, என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாம போனான், திரும்பவும் காணப்பட்டான். 27ஆம் வசனத்துல சொல்றாரு. அதோட முடிச்சாரா? மூத்தன் ஒரு மூணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் குமாரன் அவ எது அவரை தொற்றுக்கு பாருங்க. மூத்தவன்ட்ட பார்த்து, எப்பா என்னப்பா அவன் தம்பி நினைச்சு ஏன்பா இப்படி பராமப்படுற, வாப்பா. அந்த தம்பி வரும்போது எப்படி வந்தான்னு தெரியுமா? முடியெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சு போயிரு. இன்னைக்கு அப்படிதான் கதை விட்டுட்டு இருப்பாங்க. வேலைக்காரன் சொல்லும் போதும் ஒரே பிரசன்டேஷன் தான். இந்த பிரசன்டேஷன் நினைச்ச மாட்டாரு, மாத்தவே மாட்டாரு. அங்கனாலும் இதுதான், மூத்த வீட்டுல பிள்ளைக்குனாலும் இதுதான். உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் இதுதான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இந்த வழி சத்தியம், தகப்பனை அறிகிற அறிவுதான் சத்தியம். வழி காணாமல் போனான், காணப்பட்டான், திரும்பவும் காணப்பட்டான், மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஜீவனை கண்டடைந்தான். அப்ப கிறிஸ்து இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் தகப்பனிடத்தில் வந்து சேர முடியாது. நியாயப்பிரமாணம் கையில மட்டும் நம்ம ஒப்பு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கும் சமாதி என்ன செஞ்சிருவாங்க? சமாதானத்துக்கான இல்ல, சமாதிக்கான காரியங்கள் நடந்திருக்கும். ஆனா உங்களை என்னை ஆண்டவர் மரணத்திற்கு நீங்க, அதனாலதான் சொல்றேன், அவன் ஆக்கினத்திற்கு உட்படாமல் மரணத்திற்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே நான் சொல்றேன் வசனத்தை கேட்டு. அதனாலதான் நீங்க யோவான் 14ஆவது அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை பார்த்தோம் பாத்தீங்கன்னா, நானே வழியை சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு அது சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க, அவர் எதை பத்தி பேசுவது தெரியுமா? அவர் மரணத்தை குறித்து பேசுவோம். நான் போகிறேன்னு சொல்லுவார், நான் உங்களிடத்துல இருந்து போக போறேன்னு சொல்லி சொல்லுவார். அது எது தெரியுமா? குமாரனுடைய மரணம். இதுலதான் அந்த அவர் வழியா இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார் என்பதை அறிய முடியும். அதனாலதான் ஒன்று யோவான் 5ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 1 யோவான் 5ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம அப்படியே இருக்க இடத்துல அப்படியே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி அலைந்தேன் பல நாள், உமையும் அறியா மறந்தே தெரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே, என்னையும் அனைத்தீர் அன்பாலே என்று சொல்லி உண்மையாகவே தேவனை நோக்கி பார்ப்போமா? பிரியமானவர்களே, உங்க மேல என் மேல தேவனை தன்மை எவ்வளவு பெரியது பாருங்க.
அந்த சம்பவத்தை நினைக்கும் எனக்கு உண்மையிலே அழுகதான் வருது. எவ்வளவு தேவன் நம்மை நேசித்து இருக்கிறோம். அவர் நம்ம எவ்வளவு அன்பா இருக்கிறார் பாருங்க. உங்களை என்னையும் நியாயமானபடி தண்டிக்கப்பட ஒப்புக்கூடாமல் உங்களுடைய அதான் சங்கீதம் 103:10 பார்த்தோமே, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 103 சங்கீதம் 10 பார்க்கிறோமே. உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் சரி கட்டத பிரியமானவர்களே மன்னித்த தகப்பன் ஓடி வந்தார். நம்மை நோக்கி வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதை உணர்ந்து தேவனே, ஒரு நாள் உன் கையை கண்டேன் ஐயா. அப்படியே உணர்வோமா தயவு செய்து ஆண்டு நேயப்பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. எனக்கு அழிந்து போய் இருப்போம். உங்களை என்னை ஜீவனுக்கு உட்பட பண்ணி இருக்கிறார். உங்களை என்னை ஜீவனுக்கு உட்பட பண்ணி ஓடினா எவ்வளவு ஒரு வெளிப்பாடு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் வீட்டுல வச்சு அணைச்சிருந்தா அப்படின்னா அப்படி சேர்த்து கொண்டிருப்பாங்க. இது எனக்கு வேண்டாம்பா, அன்பு நான் வெளிப்படுத்தினா எனக்கு இந்த பிரமாணம் எனக்கு வேண்டாம். இந்த பிரமாணத்துல உட்கார மாட்டேன். என் பிள்ளைகளை நான் பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். இந்த பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். கிருபிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க நான் மனத்துக்கு பார்த்துருவோம் என்பதை உணர்றீங்களா? அப்படிதான் இருந்தாலும் உணர்றீங்களா? இளையகுமாரனுடைய பற்றிய விஷயத்தில் நியாயப்பிரமாணத்தின் பார்வை என்ன? இளையகுமாரனுடைய விஷயத்தை குறித்த நியாயப்பிரமாணத்தின் பார்வை என்ன? மரணம். ஓடி வந்தானே உணர்வோமா? தகப்பனுக்கு தீர்மானம் தெரிவிக்கிறோமா? கிறிஸ்துவை கண்டறிந்து கொள்ளுங்கள். என்னை
தீர்ந்தாலே மனிதனுக்கு பாத்திரமாக இருந்தீங்களே தீரும் எல்லாருடைய ஒப்பு கொடுப்போம். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் பரிசுத்த பிதாவே எங்களுக்கு கொடுத்து இந்த வெளியேறப்பட்ட தகவலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குமாரனை போல நாங்களும் அடைந்தோம். ஒரு ஆண்டவரே சுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தோம். இன்னைக்கும் கூட இந்த நாட்களிலும் கூட ஒரு சில தவறுகள் மூலமா துர்மாதன போக பார்க்கிறோம். ஏதாவது ஒரு சில சோர்வு மாம்சிக எண்ணத்துக்கு இடம் கொடுத்து துர்மாதன போக பார்க்கிறோம். எங்களை விதமான சத்தியங்களால நம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிற ஆண்டவரே கண்டறிந்து போல எதையோ பேசி புரியாத பாஷைகளை பேசி கூட தகப்பனத்துல சேர்ந்துலாம் நினைக்காங்க. நல்ல கைத்தட்டி பாட்டு பாடுறதுல சேர்ந்துலாம் நினைக்காங்க. காணிக்கைகளை கொடுத்து சேர்ந்து நினைக்க இந்த பிரமாணத்தினால சேர முடியாது. நம்மே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னீரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனமாகிய கிறிஸ்து இயேசுவை கண்டடையாத பட்சத்தில் தகப்பனிடத்தில் சேர முடியாது என்பதை எங்களுக்கு தெளிவுற காண்பித்து கொடுக்கிறேன். தகப்பன் வேலைக்காரணத்துல அவங்க முன்னால பேசும்போதும் இதைத்தான் காமிச்சு கொடுத்து, இது இல்லாம என்கிட்ட வரல அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்து, மூத்த குமாரன் பேசும்போதும் இது இல்லாம என்கிட்ட வரல அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்து, நான் நம்பி விசேஷித்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். குமாரன் இல்லாமல், குமாரனை பற்றி வெளிப்பாடு இல்லாமல் எங்களால தேவனிடத்தில் சேரவே முடியாது. என்னால எல்லாரும் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரலாம், பிதாவினிடத்தில் வரலாம். வேற எதையும் செஞ்சு வர முடியாது. எங்களுக்காக சிலுவையிலே பலியான கிறிஸ்து இயேசுவை தவிர எவ்விதத்தினாலும் நித்திய ஜீவனுக்கு உட்பட முடியாது. எந்த பிரசங்கத்துக்கு வாய்ப்பு இல்லை, தொழிலும் வாய்ப்பு இல்லை. அதை கேட்ட இதை கேட்ட அந்த செய்தி இந்த செய்தி, அதை பற்றிய வெளிப்பாடு, இதை பற்றி எலியாவை குறித்த வெளிப்பாடு, எலிசாவை குறித்த வெளிப்பாடு தகப்பனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காது. தேவனே, அப்படி எலியாவை குறித்து, எலிசாவை குறித்து, மோசே குறித்து, யோசுவாவை குறித்து நியாயப்பிரமாணத்தில் உள்ளவங்க எவ்வளவோ அறிஞ்சு வச்சிருந்தாங்களே, தகப்பனிடத்தில் வந்து சேர முடியவில்லை. எலிசல்லை கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழே சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் எத்தனை தடவைகளை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்த உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. அவர்கள் வீடு உங்களுக்கு பாவாக்கி விடப்படும். எத்தனை தரமோ சேர்த்துக்கொள்ள, எத்தனை தரமோ அவங்களை சேர்த்துக் கொள்ள மனதாருமே, எத்தனை தரமோ. எலியா ஒரு தரம், எலிசா ஒரு தரம், எலியா ஒரு தரம், ஏசாயா ஒரு தரம், மோசே ஒரு தரம், யோசுவா ஒரு தரம், ஆபிரகாம் ஒரு தரம். ஒரு சமயமும் வர முடியல. எத்தனை தரமோ சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். எத்தனை தரமோ. குமாரன் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்படி செலுத்துகிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படுங்க. இது வந்து போகணும் கேட்டோம் அப்படி ஓடணும்னு சொல்லி இல்லாம தொடர்ந்து இந்த சத்தியத்தின் வெளிச்சம் இப்படி ஜீவித்துடைய ஒவ்வொரு பகுதியும் நிரப்பட்டும். அதற்கு யாரும் ஆசீர்வதிகளை நிறுத்து. ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகள், எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு செய்ய நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.